सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्वसाध मल्ल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। श्री प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। मामला परिवार की जय। श्री श्री भगवान नंबोधन स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பகவன் நாம ரசோதயம் 4வது உல்லாசம் பார்த்துட்டு வரோம். 4வது உல்லாசத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கோரே கலியுகே பிராப்தே திஜா வேத பராமுகாக வியாத தர்மரதா சர்வே டம்பாச்சார பராயணா அசூயா நிரதாச்சைவ விரத அகங்கார தூஷிதः इत्यादिना ब्राह्मणाद्यास्तदा वर्णाः संकीर्त्यन्ते परस्परम् इत्यादिना बद्धवैरा भविष्यन्ति परस्पर वदेप्सवः ब्राह्मणा क्षत्रिया वैश्या सर्वे धर्म परामुखाः सूत्रतुल्य भविष्यन्ति तपस्सत्य विवर्जिताः इत्यादिना त्विषन्ति पित्रं पुत्रा गुरु शिष्या त्विषन्ति पदिञ्च वनिता द्वेष्टि इत्यादिना परस्त्री निरता सर्वे परत्रन्यपरायणा इत्यादिना गोरे कलियुगे प्राप्ते नरम धर्मपरायणं धर्म अत्र नाम कीर्तनरूप एव इतर धर्माणां नाशा अभिधानात् असूया निरताः सर्वे अधिक्षेपादि कुर्वते इत्यादिना वेश्या लावण्यशीलेषु स्पृहं कुर्वन्ति योषितः इत्यादिना प्रायश कृपणानाञ्च बन्धूनाञ्च तथा द्विजाः साधूनां विधवानाञ्च वित्ताञ्च अपहरन्ति ते. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அத்தியந்த துஷ்டஸ்ய கலேஹே என்று விஷ்ணு புராணத்தில் சொன்ன விஷயமே கலேர் தோஷ நிதே என்ற பாகவதத்திலும் சொல்லியிருப்பதால் சர்வ தர்மங்களை காட்டிலும் நாம கீர்த்தனமே சிறந்ததென்ற சித்தாந்தம் 2 புராணங்களுக்கும் சமானமாகும். அத்தியந்த துஷ்டஸ்ய கலேஹே என்றதால் வர்ணாசிரம தர்மங்களுக்குள்ள சாமானிய நியமங்களை கூட களி நாசம் செய்துவிட்டதாக சொன்னதால் நாம கீர்த்தனத்துக்கு சாமானியன சாதாரணமான நியமம் கூட இல்லை என்பது தானாகவே சித்திக்கிறதுன்னு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கிருதயத் தியாயதா என்று சொன்ன வசனத்திற்கு பொருள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கிருதேயத் தியாயதா என்று சொன்ன வசனத்திற்கு பொருள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் தியாயன் கிருதே என்று சொன்ன வசனத்திற்கு சொன்னபடியே கொள்ள வேண்டும். அதுவே இங்கு வாக்கியார்த்தம் என்று தெரிய வருகிறது அல்லவா. 2 புராணங்களிலும் 4 யுகங்களின் தர்மங்களும் சொல்லப்படுவதால் 2ம் ஒன்றே. ஆகையால் விஷ்ணு புராணத்தில் உள்ள தியாயன் கிருதே என்ற ஸ்லோகத்திற்கு நாமகீர்த்தனமே சிறு நியமத்தையும் அபேட்சிக்காமல் எல்லா பலன்களையும் தரவல்ல சுலபமான சிறந்த தர்மம் என்று முன்னமையே நிர்தாரணம் செய்திருக்கிறோம். அதன்படியே பாகவத்தில் உள்ள ஹிருதேயத்யாயதா என்ற வசனத்திற்கும் அர்த்தம் கொள்ள வேண்டும். இவ்விடத்திலும் தாத்பரியத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய 6 விதமான அடையாளங்களும் இருக்கின்றன. என்னாமதேய மிரியமானக என்று ஆரம்பித்து கலோ தத் ஹரிகீர்த்தனாத் என்று மிரியமானிர் அபிஹிதா என்று முடிவதால் உபக்கிரமமும் உபசம்மாரமும் ஒன்றாக இருக்கிறது. ஏகோ மகான் குணக முதலான வாக்கியங்களால் நாமகீர்த்தனமே சிறந்த தர்மம் என்று பல தடவை சொல்லியிருப்பதால் அப்பியாசம் சித்திக்கிறது இல்லையா. ஏன்னா அதுதான் அடிக்கடி பகவன் நாம தான் அடிக்கடி சொல்லணும் அப்படின்றத நிரூபணமாகுது. ஏன்னா இதுதான் மகான் குணக சிறந்த தர்மம் என்று பல தடவை சொல்லியிருக்கிறதுனால அப்பியாசம்னா அது அப்போது அடிக்கடி பகவன் நாம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றது சித்திக்கிறது இல்லையா. அதை நிரூபிக்கிறார்.
அடிக்கடி பகவன் நாமா தொடர்ந்து சொல்லணும் அப்படின்றத அபியாசம் சித்திக்கிறது. நாம மகிமையை சாஸ்திரத்தினாலேயே அறிய வேண்டியிருப்பதால் அது அபூர்வமாகும். ஆத்மபாவம் நயத்யங்க என்ற வசனத்தால் நாமகீர்த்தனத்தின் பலன் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சுகருக்கும் பரிசுத்துக்கும் நடந்த சம்வாத ரூபமான அர்த்தவாதத்தினாலும் தெளிவாய் பொருள் விளங்குகிறது. இவ்வாறே நாமகீர்த்தனத்திற்கு சாமானிய நியமம் கூட இல்லாமல் சகல தர்மங்களின் பலனையும் தர வல்லமை இருப்பதாலேயே கலிக்கு ஏற்ற தர்மம் என்ற பொருத்தமும் இருக்கிறது. இவ்வாறு 6 வித அடையாளங்களாலும் நாமகீர்த்தனமே சிறந்த தர்மம் என்பது தாத்பரியம். அவ்வாறே பிருகன்னாரதிய புராணத்திலும், என்ன புராணம்? நாரதிய புராணம். இது எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாரு பாருங்க, கோட் பண்ணுறாரு பாருங்க பா. அவ்வாறு பிருகன்னாரதிய புராணத்திலும் 36ஆம் அத்தியாயத்தில் சௌனகர் முதலிய முனிவர்களால் யுக தர்மங்களை சொல்லும் என்று கேட்கப்பட்ட சூதர், யாவருக்கும் உபகாரமாக யுக தர்மங்களை சொல்லுவேன் கேளீர் என்று ஆரம்பித்து சொல்லத் தொடங்கினார். கலியில் உள்ளதை சொல்லுவேன் கேளுங்கள் முனிவர்களே. கலியில் தர்மம், தானம், தவம், சௌச்சம் என்ற 3 பாதங்கள் கலியில் தர்மம், தானம், தவம், சௌச்சம் என்ற 3 பாதங்கள் குறைந்து சத்தியம் என்கிற ஒரே பாதத்தில் இருக்கும். அல்லது கலியில் தர்மம் 4இல் 1 பாகமே மிஞ்சும் என்று பொருள். கலியில் தர்மத்தை செய்யும் மனிதனை கண்டு யாவரும் பொறாமைப்படுவார்கள். நாமசங்கீர்த்தனம் பண்ணாவே பொறாமப்படுறாங்க, ஒரு பாகவத பாராயணம் பண்ணாவே பொறாமப்படுறாங்க. கரெக்டு தான். தானம், யஜ்ஞம், விரதம், ஆச்சாரம் இவை நாசமாகும். இவ்வாறு எல்லா தோஷங்களையும் சூதர் சுருக்கி சொல்லவே முனிவர்கள் விரிவாக சொல்லும்படி கேட்கவே மீண்டும் சொல்லலானார். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இவர்கள் யாருவரும் எந்த ஆச்சார விசாரங்களுடன் இருப்பார்கள் என்று கேட்கவே சூதர் சொல்லுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டம் சென்ற பிறகு மகா கோரமான கலி பிராப்தமாகிவிட்டது. கலி மகா கோரமாக இருப்பதாலேயே எல்லா தர்மங்களையும் அழித்து விட்டது. எல்லா பாவங்களையும் செய்ய தூண்டுகிறது. அதான் மெயினான வார்த்தை. அதாவது நம்ம சும்மா இருந்தால் கூட அது பாவங்களை செய்ய தூண்டுகிறது தான் கலி. அது கலியுடைய தோஷம். எல்லா பாவங்களையும் செய்ய தூண்டுகிறது. கோரமான கலியுகத்தில் வேதியர்கள் வேதம் படிப்பதில்லை. கோரமான கலியுகத்தில் வேதியர்கள் வேதம் படிப்பதில் அலட்சியம் அடைவார்கள். வீண் டம்பாச்சாரியாய் திரிவார்கள். அகங்காரமும் அசூயையும் கொண்டவர்களாய் இருப்பார்கள். ஜாதி கலப்பு ஏற்பட்டுவிடும். அதான் சகஜமாக பார்க்குறோமே, ஜாதி கலப்பு ஏற்பட்டுவிடும். பரஸ்பரம் விரோதம் ஏற்பட்டு கொலையும் செய்து கொள்வார்கள். சரி, பிராமண, சத்திரிய, வைசியர்கள் தங்கள் தர்மத்தை விட்டு சூத்திரனாகி விடுவார்கள். கரெக்டு. இவரிடம் தவமும் சத்தியமும் இருக்காது. சத்தியம் உண்மைதான். இவரிடம் தவமும் சத்தியமும் இருக்காது. கரெக்டு, 100 உண்மை. தந்தையை தனையனும், குருவை சிஷ்யனும், பதியை பாதியும் வெறுப்பார்கள். 100% கரெக்டு. அடுத்தது, மனிதர்கள் பிறர் மனைவியிடமும் பிறர் பொருளிடமும் ஆசை வைப்பார்கள். அதான் சகஜமாக நடக்குது. நாமகீர்த்தன ரூபமான தர்மத்தை செய்யும் பாகவதர்களை கண்டு ஆக்ஷேபனை பேசுவார்கள். அது ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இடத்துல ஆரம்பிச்சுக்கிறாங்க அது மாதிரி. ஆமாம், நாமகீர்த்தன ரூபமான தர்மத்தை செய்யும் பாகவதர்களை கண்டு ஆட்சேபனை பேசுவார்கள். அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாமகீர்த்தனத்தில் அசூயப்படுவார்கள். கரெக்டு. ஸ்திரீகள் வேசியை போல் அழகு செய்து கொள்வதிலும் அவர்கள் நடத்தையிலும் ஆசை வைப்பார்கள். ஏழைகளான பந்துக்கள், சாதுக்கள், விதவைகள் இவர்களின் பணத்தை பிடுங்கிக் கொள்வார்கள். ஆஹா, கரெக்டு. சாத்தம் முதலிய கிரியைகளை டம்பத்திற்காக செய்வார்கள். உண்மைதான். தகுதியற்றவர்களுக்கு தானம் கொடுப்பார்கள். சரி. தகுந்த காலத்தில் தர்மங்களை செய்ய மாட்டார்கள். வக்கரமாய் பேசுவார்கள். வேதத்தையும் வேதியர்களையும் பழிப்பார்கள். ஒருவனுக்கு கூட விஷ்ணு பக்தி செய்ய மனம் வராது. கடவுளே, ராம 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 ராமா. ஒருவனுக்கு கூட விஷ்ணு பக்தி செய்ய மனம் வராது. தேவ பூஜை செய்பவர்களை கண்டு கேலி செய்வார்கள். சூத்திரர்கள் சாம்பலை பூசிக்கொண்டு காஷாயமும் ஜடையும் தரித்து வேஷதாரிகளாய் திரிவார்கள். அதான் மீடியாவில் போட்டு கேட்குறாங்களே, பார்க்குறோமே. சூத்திரர்கள் சாம்பலை பூசிக்கொண்டு காஷாயமும் ஜடையும் தரித்து வேஷதாரிகளாய் திரிவார்கள். அதுதான் மீடியாவில் நல்லா பார்க்குறோமே, அதுதான் யூடியூப்பில் பார்க்குறோமே. சூத்திரர்கள் பிறரை தூஷித்தும் தங்களை புகழ்ந்து கொண்டும் குயுக்தியாக தர்மங்களை உபதேசிப்பார்கள். கரெக்டு. தற்புகழ்ச்சி செய்து கொள்வார்கள். கரெக்டு. தங்களது குற்றங்களை மறைத்து கபடமாய் பிறரிடம் குற்றம் சாட்டி திரஸ்காரம் செய்வார்கள். அதுவும் 100 கரெக்டு.
எப்பொழுது பிராமணர்கள் பாஷண்டர்களாகி விட்டனரோ அது முதல் கலி வளர்ந்து விட்டது. 100% கரெக்ட். இவ்வாறு சொல்லி எல்லா தர்மங்களும் நஷ்டமான பிறகு உலகம் அமங்கலமாகிவிடும் என்று சொல்லி இவ்வாறு கலியின் ஸ்வரூபம் உங்களுக்கு சொல்லப்பட்டதென்று முடித்தார். இந்த சந்தர்ப்பத்தினால் பிராமணர்கள் முதலிய சகல ஜனங்களுக்கும் சாமானிய தர்மத்தை கூட செய்யாமை சகல பாவங்களையும் செய்தல் என்ற 2 தோஷங்கள் சொல்லப்பட்டன. இந்த 2 தோஷங்களுக்கும் கலியே காரணம் என்று சொல்லப்பட்டது. அந்த தோஷங்களுக்கும் அதன் காரணமான கலிக்கும் பரிகாரமாய் உபாம்சுயாஜ அதிகரண நியாயத்தினால் புராணம் ஒரு தர்மத்தை விதிக்க விரும்புகிறது என்று சொல்ல வேண்டும். இல்லாவிடில் அந்த தோஷங்களுக்கும் கலிக்கும் பரிகாரம் ஏற்படாது. அதனால் விதிக்கப்படும் தர்மத்திற்கு சாமானிய புண்ணியங்களை கூட செய்யாத தோஷத்தை பரிகரித்து சகல தர்மங்களின் பலன்களையும் தர சக்தி உண்டு என்று சொல்ல வேண்டும். இல்லாவிடில் புண்ணியங்களை விட்ட தோஷத்திற்கு பரிகாரமாகாது. அவ்வாறு எல்லா பாவங்களையும் செய்த தோஷத்திற்கு பரிகாரமாய் விதிக்கப்பட்ட தர்மத்திற்கு சகல பாவங்களையும் நாசம் செய்ய சக்தி உண்டு என்று சொல்ல வேண்டும். இல்லாவிடல் அந்த தோஷத்திற்கு பரிகாரம் ஏற்படாது. விதிக்கப்படும் தர்மத்திற்கு அந்த 2 தோஷங்களையும் போக்குவதே லட்சணம் என்றும் அதற்கு அந்த சக்தி உண்டு என்றும் கொல்லாவிடில் உபாம்சு யாஜா அதிகரண விரோதம் ஏற்படும். அந்த அதிகரணத்தில் தோஷத்திற்கும் தோஷ சாதனத்திற்கும் பரிகாரம் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே இந்த தர்மத்திற்கும் தோஷத்தையும் தோஷ சாதனத்தையும் போக்க சக்தி உண்டு என்ற பிரமாணம் பொருத்தமே. பகவன் நாம சங்கீர்த்தனம் அந்த அளவு சக்தி உண்டு என்று பிரமாணம் பொருத்தமானது. இவ்வாறு கலியின் ஸ்வரூபமானது தர்மம் செய்பவர்களை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆகா, கலி எல்லா தர்மங்களையும் பாதித்து விடுமா அல்லது ஏதாவது ஒரு தர்மத்தை பாதிக்காதா என்று கேட்டால் சொல்கிறார். அல்லது ஏதாவது ஒரு தர்மத்தை பாதிக்காதா என்று கேட்டால் சொல்கிறார், ஹரிபக்தி செய்பவர்களை கலி பாதிக்காது. கிருதயுகத்தில் தவமும் திரேதாயுகத்தில் தியானமும் கிருதயுகத்தில் தவமும் திரேதாயுகத்தில் தியானமும் துவாபர யுகத்தில் யாகமும் கலியில் தானமுமே யுக தர்மம் என்பர். அது ஒரு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யுக தர்மம் என்பர். கிருதயுகத்தில் 10 வருஷம் செய்த பலனை திரேதாயுகத்தில் 1 வருஷத்திலும், திரேதாயுகத்தில் 1 வருஷம் செய்த புண்ணிய பலனை துவாபர யுகத்தில் ஒரே மாதத்திலும், துவாபர யுகத்தில் 1 மாதம் செய்த புண்ணிய பலனை கலியுகத்தில் ஒரே நாளிலும் பெற்றுவிடலாம். கிருதயுகத்தில் தியானத்தினாலும், திரேதாயுகத்தில் யாகங்களாலும், துவாபர யுகத்தில் பூஜைகளாலும் உண்டாகும் பலன் கலியில் கேசவ கீர்த்தனத்தாலேயே கிடைத்துவிடும். இரவு பகலாக ஹரிநாம கீர்த்தனம் செய்பவர்களையும் ஹரிபூஜை செய்பவர்களையும் கலி பாதிக்காது. நிஷ்காமமாகவோ சகாமமாகவோ நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமோ நாராயணாய என்று சொல்பவர்களை கலி பாதிக்காது. ஹரிநாம கீர்த்தனம் செய்பவர்கள்தான் கலியில் பிராமணர்கள். சகல உலகங்களுக்கும் ஆதாரமானவனும் பரமார்த்தமான ஸ்வரூபம் உடையவனுமான பகவானை தியானம் செய்பவன் கலியுகத்தில் கஷ்டப்பட மாட்டான். எல்லா உலகங்களுக்கும் மூல காரணமும் புகலிடமுமான கோவிந்தனை சரணமடைந்தவன் துன்பப்பட மாட்டான். ஹரியிடம் விஸ்வாசம் வைப்பது எல்லா பாவங்களையும் போக்கிவிடும். ஒரு தரம் கேசவனை பூஜித்தாலும் ஓரமான கலியில் அவர்கள் மகா பாக்கியவான்களே. வேதோக்தமான எல்லா கர்மங்களும் கலியில் லோபமுடையவைகளே. எனவே ஹரிஸ்மரணத்தினாலேயே கர்மங்கள் பூர்ண பலனை தரும். ஹரே கேசவ கோவிந்த வாசுதேவ ஜெகன்மயா இதீரயந்தி ஏ நித்யம் நஹிதான் பாததே கலிஹி ஜனார்த்தன ஜகத்தாமன் பீதாம்பரதர அச்சுத இதீரயந்தி ஏ நித்யம் நஹிதான் பாததே கலி ஹர சங்கர ருத்ரேஷ நீலகண்ட திரிலோச்சன இதீரயந்தி ஏ நித்யம் நஹிதான் பாததே கலிஹி மகாதேவ விரூபாக்ஷ கங்காதர யமாந்தக இதீரயந்தி ஏ நித்யம் நஹிதான் பாததே கலிஹி. ஹரே கேசவ கோவிந்த வாசுதேவ ஜெகன்மயா ஜனார்த்தன ஜகத்தாமன் பீதாம்பரதர அச்சுத ஹர சங்கர ருத்ர ஈசா நீலகண்ட திரிலோச்சனா மகாதேவா விரூபாக்ஷ கங்காதரா யமாந்தகா என்று எவர்கள் கீர்த்தனம் செய்கின்றனரோ அவர்களை கலி பாதிக்காது. இவ்வாறு நாரதர் சொல்லி கேட்ட சனத்குமாரர் சொல்லுகிறார், மகாபாக்கியவானான நாரத முனிவரே, மீண்டும் கேட்கிறேன், கோரமான கலியுகத்தில் யாவரும் கர்ம சத்தையை விட்டு பாஷண்டர்களாகி வேதத்தை பழிப்பார்கள் என்றும், வேதோக்தமான தர்மங்கள் அழிந்துவிடும் என்றும், அதர்மத்தினால் ஜனங்கள் நாசமடைவார்கள் என்றும் முன்பு சொன்னீர். வேத மார்க்கத்தை விட்டு விலகுவதாலேயே பாஷண்டர்கள் ஆவார்கள் என்பது திண்ணம். மனசுத்தி இல்லாத பாபிகளுக்கு பிராயசித்தம்தான் என்ன? மனசுத்தி இல்லாத பிராமணர்களுக்கு எல்லா தர்மங்களும் போய்விட்டதென்றோ? அவர்களுக்கு நற்கதி ஏது?
இவ்வாறு சனத்குமாரர் கேட்க நாரதர் சொல்கிறார், முடிந்தவரை வேதோக்தமான தர்மங்களை செய்து கொண்டு அவைகளை நாராயண ஏதி சமர்ப்பயாமி, நாராயணனுக்கே அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இப்படி செய்வதால் கர்மங்களில் குறையிருந்தாலும் ஹரிஸ்மரண மாத்திரத்தினால் பரிபூர்ணமாகிவிடும். கோரமான கலியில் ஹரியே கதி, ஹரிஸ்மரண மாத்திரத்தினால் எல்லா பாபங்களும் நசிக்கும். பரந்தாமனான நாராயணனை ஸ்மரிப்பவர்களுக்கு பாபபந்தம் இல்லை. கலியில் சர்வ கர்மங்களையும் விட்டவர்களாயினும் வாசுதேவனை சரணமடைந்தவர்கள் கிருதார்த்தமாகிவிட்டனர். கலியில் ஹரிபக்தி மிகவும் துர்லபம். கலியில் கிடைத்தற்கரிய ஹரிநாமம் ஒரு தரம் சொல்ல கிடைத்தாலும் அவர்கள் கிருதார்த்தமாகிவிட்டனர். பயங்கரமான கலியில் ஹரிநாமத்தை சொல்பவர்களே சத்சங்கம் இல்லாவிடனும் பாக்கியவான்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கலியில் ஹரிநாமத்தை சொல்பவர்களே சத்சங்கம் இல்லாவிடனும் பாக்கியவான்கள். ஹரிநாமத்தையே லட்சியமாக கொண்டு ஹரிபூஜையும் ஹரிகீர்த்தனம் செய்பவர்கள் கிருதார்த்தமானவர்கள். ஹரிநாமத்தையும் சிவநாமத்தையும் சொல்பவர்களுக்கு சர்வ கர்மங்களும் பூர்ண பலனை தருகின்றன. உலகில் யாவருக்கும் ஹிதத்தை சொல்லுகிறேன். ஹரிநாமம் சொல்பவர்களை கலி பாதிக்காது. அவ்வளோ சொல்கிறா பத்தியா. கோரே கலியுக பிராப்தே ஹரிரேவ பராகதி ஹரிஸ்மரண மாத்திரேன சர்வபாபம் பிரணஷ்யதி நாராயணம் பரம் தாம ஏ ஸ்மரந்தி கலோயுகே ந தேஷாம் பாப பந்தோ அஸ்தி ச்சுதாச்சாபி ஸ்வகர்மணः. கோரே கலியுக பிராப்தே சர்வகர்ம பகிஷ்கிருதः வாசுதேவ பராமர்த்திய கிருதார்த்தநாத்ர சம்சயः அத்தியந்த துர்லபா புரோக்தா ஹரிபக்தி கலோயுகே ஹரிபக்தி பராணாஞ்ச பாபபந்தோ ந ஜாயதே तद्दुर्लभाञ्च अकृतात्मनां खलो युगे हरेर्नाम दे कृतार्थ न संशयः. अहो हरि परायेदु खलो सर्वभयंकरे दे सभाक्या महात्मनः सत्संगरहिता अभि. சத்சங்க இல்லைன்னா கூட பகவான் நாம சொன்னால் அவர்கள் பாக்கியவான்கள் தான். தே ச பாக்கியா மகாத்மானக, அவர்கள் மகாத்மாக்கள். சத்சங்க ரஹிதா அபி. ஹரிநாம பராயேச்ச ஹரிகீர்த்தன தத்பரஹ ஹரிபூஜா பராயேச்ச தே கிருதார்த்தா கலோயுகே. ஹரிஸ்மரண நிஷ்டானம் சிவநாம ரதாத்மனாம் சத்தியம் சமஸ்த கர்மாணி யாந்தி சம்பூர்ணதாம் த்விஜாஹ தஸ்மாத் சமஸ்த லோகானாம் ஹிதமேவ மயோச்சுதே ஹரிநாம பரான் மத்யான் ந கலிர் பாததே கொச்சித்து. இப்படிலாம் சொல்கிறாரு. களி அவங்கள பாதிக்காதான். ஹரிநாமம் சொல்பவர்களை களி பாதிக்காது. ஹரேர் நாமைவ மொம்ம ஜீவனம் ஹலோ நாஸ்தேவ கதிரண்யதா. இவ்வாறு நாரதர் சொல்லி கேட்ட சனத்குமாரர் சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லி, சூதர் கோரமான கலியுகத்தில் ஹரிநாமத்தை ஆசிரித்தவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பரமபதம் அடைவார்கள் என்றும், ஹரிநாமத்தையோ சிவநாமத்தையோ சொல்பவர்களுக்கு வேதோக்த கர்மங்களில் குறை ஏற்படாது என்றும் சொல்லி, முடிவில் ஒரு தரமாவது ஹரிநாமத்தை சொல்பவர்களே கலியில் கிருதார்த்தர்கள் என்றும், அந்த பெரியோர்களை நான் வணங்குகிறேன் என்றும் சொல்லி முடித்தார். இந்த சந்தர்ப்பத்தின் அர்த்தம் நிர்தாரணம் செய்யப்படுகிறது. இங்கு சகல ஜனங்களிடமும் தோஷங்களை காட்டி அதற்கு காரணமான கலியின் துஷ்டத்தனத்தை சொன்னதின் பிரயோஜனமாக விதிக்கப்பட வேண்டிய தர்மம் ஹரிபக்தி பரானேஷ என்று நாரதரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு ஹரேர் நாமைவ என்று முடிக்கப்பட்டது. இவ்வாறு உபசம்மாரங்களால் ஹரிநாமமே அந்த தர்மம் என்று நிர்தாரணம் செய்யப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் நாம ஏவ என்று 3 தடவை சாமானிய நியமங்களை கூட எதிர்பாராமல் நாம மாத்திரம் போதும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் நாம ஏவ என்று 3 தடவை சாமானிய நியமங்கள் கூட எதிர்பாராமல் சகல பலனையும் தரவல்லதென்று அப்பியாசத்தினால் நிரூபிக்கப்பட்டது. இடையறாது சொல்லும் அப்பியாசமே சாஸ்திர தாத்பரியத்திற்கு பலம். இதே ஸ்லோகத்தில் நாஸ்தேவ என்று 3 தடவை சொல்லும் அப்பியாசத்தினால் நாமகீர்த்தனம் தவிர மற்ற சாதனங்களால் இகபர கதி இல்லை என்னும் சாஸ்திர தாத்பரியம் சித்தமே. ஆனந்தமய அதிகரணத்தில் அப்பியாசமே தாத்பரியத்தை நிரூபிக்கும் என்று காட்டியிருப்பதால் இங்கும் நாமைவ என்று அப்பியாசத்தினால் இகபர கதிக்கு நாமத்தை தவிர வேறு சாதனமில்லை என்று தாத்பரியம் சித்திக்கிறது. இங்கு சொன்ன நாம சாதனம் நாமகீர்த்தனம் என்றும் நாமஸ்மரணம் என்றும் நாமஸ்ரவணம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இம்மூன்றையும் தவிர வேறு இங்கு சொல்லப்படவில்லை. எனவே இம்மூன்றிலும் பேதமில்லை. நாம விஷயமான இம்மூன்றில் எதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் ஹரிபக்தி பரான் என்ற வாக்கியத்திலும் நாமகீர்த்தன ரூபமான பக்தி என்றே சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடியில் யாவருக்கும் சொன்ன 2 வித தோஷ பரிகாரமாய்
தோஷங்களை நீக்கி சகல தர்மங்களின் பலனையும் தரவல்ல ஒரே தர்மம் அபேட்சிக்கப்பட்டிருப்பதால் முடிவிலும் சொன்ன நாமகீர்த்தன ரூபமான அந்த தர்மம் சகல பலன்களையும் தரவல்லது என்று காட்டியிருப்பது உசித்தமே. அந்த பீடிகையில் தியாயன் கிருதே என்ற வசனத்தினால் நாமகீர்த்தனம் சகல தர்மங்களின் பலனையும் தரவல்லது என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டது. விஷ்ணு புராணத்தில் சொன்ன தியாயன் கிருதே என்ற வசனத்தின்படியே இதற்கும் பொருள். 2 புராணங்களிலும் சொல்லப்பட்ட தியாயன் கிருதே என்ற வசனம் ஒன்றாயிருப்பதால் இரண்டும் ஒன்றே என்று என தடையில்லை. அந்தர அதிகரணத்தில் ஆதித்ய புருஷனே அக்ஷிபுருஷன் என்று காட்டியிருப்பது போல இங்கும் கொள்ளவும். விஷ்ணு புராணத்தில் சொன்னபடியே இங்கும் நாமகீர்த்தனம் வேதோக்தமான எல்லா தர்மங்களின் பலனையும் தரவல்லது என்றும் சிறு நியமமும் இல்லை என்றும் யாவருக்கும் சுலபம் என்றும் எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது என்றும் இதில் யாவருக்கும் அதிகாரம் உண்டு என்றும் சித்திக்கிறது. எத்தனை இடத்துல திருப்பி இந்த விஷயத்தையே எல்லா தர்மத்திலும் பலனும் கொடுக்கும், எல்லா பாவங்களையும் போக்கும், அப்படி இதுக்கு சிறு நியமம் கூட கிடையாது. எத்தனை இடத்துல திருப்பி இதுவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்கள். நம்ம மனசில் ஆழமாக பதியணுன்றதுக்காக அப்படி சொல்கிறாரு பாருங்கள். சிறு நியமம் இல்லை என்று யாவருக்கும் சொல்ல முடியும். அதுக்காக இவர் எத்தனை தடவை சொல்கிறாருன்னா எத்தனை புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயமே திருப்பின்றது அதை திருப்பி நமக்கு சொல்கிறார் போதேந்திரால் குருநாதர். எத்தனை புராணங்களில் பிரமாணம் காட்டி ஒரே விஷயம் எத்தனை புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது பிருகன்னாரதி புராணம், விஷ்ணு புராணம், அதே சமயத்தில் பாகவத புராணம், எத்தனை இடத்துல பத்ம புராணம், ஸ்காந்த புராணம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் எடுக்கிறார். எடுத்து இது இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் சொன்ன விஷயமே தான் திருப்பி சொல்லியிருக்கு. சொல்லப்போனால் அதே அர்த்தம் தான் எதுவும் எடுத்துக்கணும் அப்படின்றத தியாகம் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் திருப்பி அந்த சொன்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு இல்லை, அத்தனை இடத்துல பிரமாணங்களை காட்டுறாரு. எத்தனை இடத்துல திருப்பி சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லியிருக்கு எல்லா புராணங்கள்லையும் அப்படின்றத பிரமாணம் காட்டுறாரு போதென்றார். அதில் நம்ம என்ன ஆணித்தரமாக மனசில் பதிய வைக்கிறார். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. சரி, நாம நாஸ்தேவ இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நோ ஆல்டர்னேட். இதுதான் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தில் ரட்சிக்கக்கூடியது அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறார். அதனால் இது ஒரு சிறு நியமம் இல்லை என்றும் யாவருக்கும் சுலபம் என்றும் எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது என்றும் இதில் யாவருக்கும் அதிகாரம் உண்டு என்றும் சித்திக்கிறது. அகோராத்திரம் ஹரேர் நாம என்றும் ஹரிநாம பரா என்றும் சிவநாம பராயணா என்றும் ஹரே கேசவ கோவிந்த என்றும் ஹர சங்கர ருத்ரேஷ என்றும் மகாதேவ விருபாக்ஷ என்றும் சகுத் அப்யுச்சரன் என்றும் அஹோ ஹரிபராக என்றும் ஹரிநாம பரா என்றும் ஹரிஸ்மரண நிஷ்டானம் சிவநாம ரதாத்மனாம் என்றும் தஸ்மாத் சமஸ்த லோகானாம் என்றும் கோரே கலியுக பிராப்தி ஹரிநாம பாராயணா என்றும் மீண்டும் மீண்டும் வரும் அபியாசத்தினால் சிவவிஷ்ணு நாமகீர்த்தனம் செய்பவர்களுக்கு கலிபாதை கிடையாது என்று நிரூபிக்கப்பட்டது. திருப்பி ஒரே விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். சகுருத் அப்யுச்சரன்னு ஒரு தடவை சொன்னால் கூட போதும். அஹோ ஹரிபராகம் ஹரி பரமாக யார் ஹரிநாம பராக ஹரிநாமத்தை பரமாக கொண்டு ஹரிஸ்மரண நிஷ்டானம் ஹரிஸ்மரண யார் நிஷ்டையாக இருக்கிறாங்களோ சிவநாம ரதாத்மனா சிவநாமத்திலே ஆசை உள்ளவர்களாக இருக்காங்க. தஸ்மா சமஸ்த லோகானம் என்றும் கோரே கலியுக பிராப்தி ஹரிநாம பராயணகா என்றும் மீண்டும் மீண்டும் வரும் அபியாசத்தினால் சிவன் விஷ்ணு நாமகீர்த்தனம் செய்பவர்களுக்கு கலிபாதை கிடையாது என்று நிரூபிக்கப்பட்டது. அபியாசத்தாலேயே தாத்பரியம் பலம் என்று முன்பே சொல்லப்பட்டது. நாஸ்தேவ கதிகி என்பதால் கலியுகத்தில் நாமகீர்த்தனம் தவிர மற்ற தர்மங்களுக்கு கழிப்படை உண்டு என்றும் காட்டப்பட்டது. இல்லாவிட்டில் செய்த தர்மத்திற்கு கதி இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வாறே தே கிருதார்த்த மகாத்மானகா என்ற வசனத்தால் நாமகீர்த்தனம் செய்பவர்கள் கிருதார்த்தர்கள் என்றும் ஆகிறது. அவர்களே கிருதார்த்தமானவர்கள் என்கிற ஏவ காரணத்தினால் மற்ற தர்மங்களை செய்பவர்கள் கிருதார்த்தமானவர்கள் அல்ல என்றும் பொருளாகும். இல்லாவிடில் ஏவ காரணம் வீணே நாஸ்தியேவ அப்படின்னா அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தீர்மானம் சொன்னதுனால மற்ற தர்மங்களில் இந்த அளவுக்கு இந்த நாமசங்கத்தில் கொடுக்குற பலன் கொடுக்காது அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு. அப்போது தர்மங்களை மற்ற தர்மங்களை செய்பவர்கள் கிருதார்த்தமானவர்கள் அல்ல என்று பொருளாகும். இல்லாவிடில் ஏவகாரம் ஏவ என்ற பதமானது வீணாகும். மற்ற தர்மங்களை அவர்கள் செய்திருக்கும் போது அவர்கள் கிருதார்த்தமானவர்கள் அல்ல என்று எப்படி சொல்லலாம் எனில் அவர்கள் செய்த தர்மங்களுக்கு கலிப்படை உண்டு, அது களி பாதிச்சிடும். ஆனால் ராமசங்கத்தின் களி பாதை கிடையாது. எவனுடைய வாக்கில் சிவ என்று 2 அக்ஷரங்கள் வந்ததோ அவனுக்கு சகல பாவங்களும் நாசமாக்கி விட்டது, பரலோகமும் கிடைத்து விட்டது. மற்ற தர்மங்களுக்கு கலிப்படை இருப்பதால் பல சித்தியில் இடையூறுகள் உண்டு என்று பிரம்ம வைவர்த்த ஃபஸ்ட்டு
பிருகன்னாரதி புராணத்தை சொன்னாரா, இப்போ பிரம்மவேத புராணத்தை சொல்கிறார். இப்போ பிரம்மவேத புராணத்தில் சொல்லியிருப்பதால் மற்ற தர்மங்களுக்கு கலிதோஷம் உண்டு. இவ்வாறு நாரதிய புராணத்தால் நாமகீர்த்தனம் தவிர மற்ற தர்மங்களுக்கு கழிபடை உண்டென்று நிரூபிக்கப்பட்டது. சாமானிய நியமம் கூட அற்ற நாமகீர்த்தனம் போல் பல நியமங்களுடன் கூடிய சிவவிஷ்ணு பூஜை, தியானம் முதலியவைகளுக்கும் கலிபாதி கிடையாது என்று எப்படி சொல்லலாம் எனில், அதற்கு பதில் சொல்லுவோம். ஹரிஹரன் நாமகீர்த்தனமே கலிபாதி அற்றது. நாமகீர்த்தனத்துக்கும் கலிபாதி உண்டு என்ற வசனத்தின் நாற்றம் கூட எங்கும் கிடைக்கவில்லை. அந்த வாசனை கூட எங்கேயும் கிடைக்கல. நாமகீர்த்தன கலிபாதி உண்டுன்ற வாசனை எங்கேயுமே கிடைக்கல. எந்த சாஸ்திரமும் சொல்லலை. கலிபாதி அற்றது. பூஜை முதலியவைகள் நாமகீர்த்தனம் செய்பவனால் செய்யப்பட்டால் தான் கலிபாதி இராது என்று சொல்ல வேண்டும். இல்லாவிடில் ஹரிபூஜா ரதானாஞ்ச முதலிய வசனங்களில் விரோதம் பரிகரிக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11ஆம் ஸ்கந்தத்தில் கிருத திரேதா துவாபரங்களில் தர்மம் செய்ய வேண்டிய முறையை சொல்லிவிட்டு கலியில் தர்மம் செய்ய வேண்டிய முறை சொல்லப்படுகிறது. ஹலோ கிருஷ்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்க அஸ்திரபாஷதம் யக்னி சங்கீர்த்தன பிராயி யஜந்திஹி சுமேதசா. ஹலோ கிருஷ்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்க அஸ்திரபாஷதம் யக்னி சங்கீர்த்தன பிராயி யஜந்திஹி சுமேதசா. இங்கு சங்கீர்த்தன பிராயி என்பதால் நாமகீர்த்தனத்தையே முக்கியமாக கொண்ட புண்ணிய கர்மங்கள் என்று பொருள். எவ்வளவு நேரம் புண்ணிய கர்மங்கள் செய்கிறோமோ அதைவிட அதிக நேரம் நாமகீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று பொருள். எவ்வளோ நேரம் புண்ணிய கர்மங்கள் செய்கிறோமோ அதைவிட அதிக நேரம் நாமகீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று பொருள். இவ்வாறு நாமகீர்த்தனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை முதலிய புண்ணிய கர்மங்களை செய்பவர்களை கலி பாதிக்காது என்று கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சிக்கணும். இந்த நாரதிய புராணத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் அனுசரித்து நாமஸ்மரணம், நாமகீர்த்தனம், நாமஸ்ரவணம் என்னும் நாம விஷயமான வெவ்வேறு தர்மங்களே விதிக்கப்படுகின்றன என்று சித்தாந்தம். வேதோக்தமான எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது ஹரிஹர நாமகீர்த்தனமே. தர்ம சம்ஹிதை 7ஆம் அத்தியாயத்தில் நரநாராயணர்களில் ஒருவரான நாராயண ரிஷியை நாரத முனிவர் கேட்டார். பகவன்னே, எதனால் உலகில் எல்லாம் நாசமடையுமோ அந்த கலியின் ஸ்வரூபத்தை சொல்ல வேண்டும். எந்த கர்மாவினால் கலி சாது என்று சொல்லப்படுகிறது? கலியில் சாதுக்கள் யார்? இவ்வாறு கேட்கப்பட்ட நாராயண ரிஷி 3 யுக தர்மங்களை சொல்லி பிறகு கலியின் ஸ்வரூபத்தை சொல்லலானார். காமமும் குரோதமும் மதமும் உடைய மனிதர்கள் கலியில் தானம், யக்ஞம், தபம், தீர்த்த யாத்திரை, தேவ பூஜை முதலியவைகளை செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள காமம், குரோதம், மதம் இவைகள்லாம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால் தானம், யக்ஞம், தவம்லாம் தீர்த்த யாத்திரை செய்ய மாட்டாங்க. தேவ பூஜை முதலியவைகளை செய்ய மாட்டார்கள். கலியில் ஆண்களும் பெண்களும் நியாயமாய் நடக்க மாட்டார்கள். பாராயணம், யாகம், புத்திரசாத்தம் இவைகளை அலட்சியம் செய்வார்கள். சண்டாளர்களுக்கு வசமாகி துஷ்டர்களாய் தன் இச்சைப்படி நடப்பார்கள். மிகவும் அல்ப புத்தி உடையவர்கள் சாஸ்திர விகிதமான கர்மாவை செய்ய மாட்டார்கள். நரிகள் ஆட்டை பிடிப்பது போல் அரசர்கள் மக்களை ஹிம்சிப்பார்கள். அரசியல்வாதிகள்லாம் மக்களை ஹிம்சிப்பார்களாம். வைசியர்கள் சூத்திரர்களாகி விடுவார்கள். சூத்திரர்கள் வேதம் சொல்லுவார்கள். பிராமணர்கள் சூத்திர ஸ்திரீகளை காதலிப்பார்கள். சண்டாளர்கள் அரசர்களாகி விடுவார்கள். ஸ்திரீகள் ராஜதாசிகள் ஆகி விடுவார்கள். பாஷண்ட மதங்களுக்கு வசமானவர்களால் சாஸ்திரம் குதர்க்கமாய் விசாரிக்கப்படும். இப்படி இருந்த போதிலும் கலி சாது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவெனில், தானமோ ஜபமோ ஹோமமோ சிறிதளவு செய்த போதிலும் அதிகமான பலனை தரும். ஸ்திரீகள் பதி சுசுரூஷைகளாலும் சூத்திரர்கள் பிராமண சுசுரூஷையாலும் சாதுக்கள் என சொல்லப்பட்டனர். இவ்வாறு நாரதருடைய கேள்வியாலும் நாராயண ரிஷியின் விடையாலும் பாரத தேசத்திலுள்ள ஆண் பெண் எல்லா மக்களும் கலியில் சிறிது புண்ணியம் கூட செய்யாமலும் பெரிதளவு பாவங்கள் செய்தும் நாசமடைவார்கள் என்று கலியின் ஸ்வரூபத்தை சொல்ல வேண்டும் என்ற நாரதரின் கேள்விக்கு நாராயண ரிஷி விடையளிக்கையில், சிறிதளவு புண்ணியம் செய்தாலும் பெரிதளவு பலனை தரும் என்று வாக்கியத்திற்கு யக்ருதே தசபிர் விஷ்ஷஹி என்றபடி விஷ்ணு புராணத்திலும் சொன்ன அர்த்தமே இங்கும் பொருந்துவதால் மற்ற யுகங்களை காட்டிலும் கலியில் ஒரு பகல் இரவு மட்டும் செய்த புண்ணியமே அதிக பலனை தருவதால் கலி சாது என்று சொல்லப்பட்டது. இங்கு கலியில் சகல ஜனங்களிடமும் தர்மத்தை விடுதல், அதர்மத்தை செய்தல் என்கிற 2 தோஷங்களும் அதற்கு காரணமான கலியும் சொல்லப்பட்டிருப்பதால் உபம்சு யாஜ அதிகரண நியாயத்தினால் விதிக்கப்படும் நாமகீர்த்தன ரூபமான தர்மத்திற்கு அந்த 2 தோஷங்களையும் அதற்கு காரணமான கலியையும் அடக்க சக்தியுண்டு என்று சொல்ல வேண்டும்.
நாமகீர்த்தனம் ரூபமான தர்மத்திற்கு அந்த 2 தோஷங்களையும் அதற்கு காரணமான கலியையும் அடக்க சக்தி உண்டு என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டுமானால் விதிக்கப்படும் அந்த தர்மத்திற்கு கலியின் பாதை இல்லை என்றும், மற்ற எல்லா தர்மங்களையும் விட்ட போதிலும் எல்லா தர்மங்களின் பலனையும் தர இந்த தர்மத்திற்கே சக்தி உண்டென்றும், சகல பாபங்களையும் செய்த தோஷத்தை நீக்க வேண்டி அந்த தர்மத்திற்கு எல்லா பாபங்களையும் நீக்க சக்தி உண்டென்று மனதில் நினைத்து நாரதர் கேட்டார். இந்த கலியில் மனிதர்களுக்கு எந்த புண்ணியத்தை செய்தால் சேமம் உண்டு? வைஷ்ணவர்களுக்கு என்ன லட்சணம்? எவர் வைஷ்ணவர்கள்? இதற்கு நாராயண ரிஷி விடை தருகிறார். நாரதா, கலியில் சிறந்த புண்ணியத்தை தருவதும் தன்மயமானதும் பிரம்மத்திற்கு சமமானதும் இரகசியமானதுமான தர்மத்தை சொல்லுகிறேன் கேள். வைஷ்ணவர்களின் நன்மைக்காக இது விஷ்ணுவினால் முன்பு சொல்லப்பட்டது. கிருதயுகத்தில் 10 வருஷமும், திரேதாயுகத்தில் 1 வருஷமும், துவாபர யுகத்தில் 1 மாதம் செய்த புண்ணிய பலன் கலியுகத்தில் ஒரே நாளில் கிடைத்துவிடும். கிருதயுகத்தில் தியானத்தாலும் துவாபர யுகத்தில் தியாகங்களாலும், இது எவ்வளோ பேர் ரகசியம் பாரு. துவாபர யுகத்தில் பூஜை, கிருதயுகத்தில் தியானத்தாலும் திரேதாயுகத்தில் யாகங்களாலும் துவாபர யுகத்தில் பூஜையாலும் கிடைக்கும் பலன் கலியில் கேசவ கீர்த்தனத்தாலேயே கிடைத்துவிடும். எவ்வளோ பேர் ரகசியம் வருது. கலியில் சதா கோவிந்த நாமத்தை படிப்பது பாபங்களை நாசம் செய்வதென்றும் பவித்திரமானது என்றும் பரம ஔஷதம் என்றும் சாதுக்களால் சொல்லப்படுகிறது. இங்கு நாரதரின் கேள்விக்கு இதுவே பொருள். முன்பு சொன்னபடி கலியின் பாதை இல்லாததும் வேதோக்தமானதும் வேதத்தில் சொல்லப்பட்ட சகல புண்ணிய பலன்களையும் தரக்கூடியதும் சகல பாவங்களையும் நாசம் செய்ய வல்லதும் சிறு நியமம் கூட இல்லாததுமான புண்ணியம் எது என்ற கேள்வியின் கருத்து, இத்தகைய புண்ணியம் எந்த காரணத்தினால் சகல புண்ணியங்களுடைய பலனையும் தரவல்லது என்று கருத்து. ஆரம்பத்தில் விதிக்கப்பட வேண்டிய தர்மத்தை அனுசரித்து இந்த அர்த்தமே அவசியம் கொள்ள வேண்டும். எதை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற கேள்வியால் அனுஷ்டிக்காவிடில் தோஷமுண்டு என்ற பொருள் தோன்றுகிறது. எது நரர்களுக்கு சேமகரமானது என்ற கேள்வியால் சாமானிய மனிதர்களுக்கு கூட மோட்சம் முதலிய எல்லா பலன்களையும் தரவல்லது என்று கருத்து. கலியில் எதை செய்தால் வைஷ்ணவர்கள் என்றும் வைஷ்ணவர்களுக்கு எது அடையாளம் என்றும் நாரதரின் கேள்வியின் பாவம். நாராயண ரிஷியின் விடையின்படி சொல்லப்போகும் நாம சங்கீதத்தின் ரூபமான புண்ணியம் பாப கலப்பில்லாத நல்ல புண்ணியம் என்றும் மோட்சமே மகாபாக்கியமாக இருப்பதால் அதை தரவல்லது என்றும், எப்படி சொன்னாலும் மோட்சத்தையும் மற்ற பலன்களையும் தரவல்லது என்றும் கீதா பாஷ்யத்தில் பகவத்பாதாச்சாரியர் சொன்னபடி அதுவே கர்மயோக சாத்தியமான ரகசியம் என்றும், அத சித்தம் சமாதாதம் ந சக்னோஷி மயுஸ்திரம் என்ற கீதாவசனத்திற்கு இதே கிரந்தத்தில் 2வது உல்லாசத்தில் நாம் செய்த விவரணப்படி நாமகீர்த்தன ரூபமான பக்தி கர்மயோக சாத்தியம் என்றும், நாமமே பரபிரம்மத்திற்கு சமம் என்றும், நாமத்தை ஆசிரிக்காதவன் ஒரு காலம் வைஷ்ணவன் அல்லன் என்றும், நாமகீர்த்தனம் செய்யாத மற்ற வைஷ்ணவ லட்சணம் வீணே என்றும், வைஷ்ணவர்களின் ஹிதத்திற்காக விஷ்ணுவே இப்படி சொன்னார் என்றும் பொருள். நாமகீர்த்தனம் நித்திய கர்மமாக இருப்பதால் அதை விட்டால் கதி இல்லை என்று முதல் உல்லாசத்திலேயே சொல்லப்பட்டது. கலியில் நாமத்தை ஆசிரிக்காவிடில் சாமானிய கதி கூட இல்லை என்பது விஷ்ணு புராணம் முதலிய புராண வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து விஸ்தாரமாய் சொல்லப்பட்டது. மேலும் மற்ற யுகங்களை விட கலியில் ஒரு பகல் இரவு செய்த புண்ணியமே அதிக பலனை தரும் என்ற வாக்கியத்தில் வரும் புண்ணியம் நாமகீர்த்தனமே. அந்த புண்ணியம் எதிரான நாமகீர்த்தனம் தான். கொஞ்சம் செய்தாலும் அதிகம் பலனா அது நாமகீர்த்தனமே. ஏனெனில் தியாயின் கிருதே என்ற அடுத்த வசனம் நாமகீர்த்தனத்தையே விதிக்கிறது. எல்லா பாபங்களையும் நீக்க வல்லது என்பதால் பாபக்ஷயகரம் என்று சொல்லப்பட்டது. அடுத்த ஸ்லோகத்திலே நபர தியாயின் கிருதே என்ற வார்த்தை வர்றதுனால அப்போ இந்த சிறு புண்ணியம் செய்தால் கூட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது கலியுகத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த புண்ணியம் அடுத்த ஸ்லோகத்திலே வர்றதுனால கிருதயுகத்தில் தியானத்தினாலையும் திரேதயுகத்தில் யாகத்தினாலையும் துவாபரத்தில் பூஜையினாலும் கலியில் கேசவ கீர்த்தனத்தினால் அப்படின்னு வர்றதுனால அப்போ இங்கே சொன்னபடி சிறு புண்ணியம் எதிரான கேசவ கீர்த்தனம் தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏனெனில் தியாயன் கிருதே என்ற அடுத்த வசனம் நாம கீர்த்தனத்தை விதிக்கிறது. எல்லா பாபங்களையும் நீக்க வல்லது என்பதால் பாபக்ஷயகரம் என்று சொல்லப்பட்டது. பாபக்ஷயகரமாயினும் கர்த்தவயாகம் போல் அசுத்தமாக இல்லாமல் சுத்தமாக இருப்பதால் பவித்திரம் என்று சொல்லப்பட்டது. சகல ரோகங்களையும் போக்க வல்லதாக இருப்பதால் பரம ஔஷதம் என்று சொல்லப்பட்டது. வாயால் படித்தாலும் போதும், எனவே கோவிந்த நாம படனம் எனப்பட்டது. இதற்கு சாதுக்களே பிரமாணமாக இருப்பதால் சதா சத்பிருதா ஹிருதம் எனப்பட்டது. ஒரு தரம் சொன்ன நாமகீர்த்தனமே சகல புண்ணிய பலனையும் தரவல்லது என்றும் சகல பாவங்களையும் போக்க வல்லது என்றும் சிறு நியமம் கூட இதற்கில்லை என்றும் அதி சுலபம் என்றும் இந்த தர்மத்தில் யாவருக்கும் தகுதி உண்டு என்றும் விஷ்ணு புராண வசனத்தினால் முன்பு சித்தாந்தம் செய்தபடி தியாயன் கிருதே என்கிற அதே வசனம் இங்கு தர்ம சம்மிதையிலும்
உள்ளபடியால் அதுவே இது என்று தோன்றுவதால் வசனத்தின் ஒற்றுமையால் அதுவே இது என்று இரண்டு இடத்தில் சொன்ன விஷயம் ஒன்றே என்று உத்தர மீமாம்சையில் அந்தர அதிகரண நியாயத்தினால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதால் இங்கும் விஷ்ணு புராணம் தர்ம சம்ஹிதை இரண்டு இடங்களிலும் சொன்ன விஷயம் ஒன்றே என தடையில்லை. ஆகையால் இந்த இரண்டு இடங்களிலும் சொன்ன வாக்கியத்தினால் நாமகீர்த்தனமே எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது என்று சித்தாந்தம். பிரம்மவைவர்த்த புராணத்தில் மகரிஷிகளால் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா கர்மங்களும் பல நியமங்களுடன் கூடியிருப்பதால் அனுஷ்டிக்க முடியவில்லை. எனவே அந்த எல்லா கர்மங்களையும் விட்டு மகாதேவா என்ற சப்தத்தை மட்டும் படித்தாலும் அந்த எல்லா கர்மங்களின் பலனையும் அடைவான் என்ற வசனத்தால் எல்லா தர்மங்களையும் விட்டு பரமேஸ்வர நாமகீர்த்தனம் செய்வதாலேயே எல்லா பலனும் கிடைக்கும் என்பதால் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்னும் சகல பலன்களும் கிடைக்கும் என்று கூச்சலிட்டு சொல்லியிருப்பதால் அதிகாரமாக சொல்லியிருக்கார். கூச்சலிட்டு சொல்லியிருப்ப தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்னும் சகல பலன்களும் கிடைக்கும் என்று கூச்சலிட்டு சொல்லியிருப்பதால் நாமகீர்த்தனம் வேதோக்தமான சகல தர்ம பல சாதனம் என்றும் அவ்வாறே நியமம் ஏதும் சொல்லப்படாததால் சாமானிய நியமம் கூட இல்லை என்று சித்திப்பதால் சர்வ சுலபம் என்றும் சித்திப்பதாலும் அவ்வாறு சர்வ பலனையும் தரவல்லது மிகவும் சுலபமானது என்கிற இரண்டு பெருமையாலும் நாமகீர்த்தனம் எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது என்று ஆகிறது. கருட புராணத்திலும் தோஷநிதியான கலியின் ஒரே மகா குணம் யாதெனில் கிருஷ்ண கீர்த்தனத்தாலேயே பந்தம் நீங்கி பரமபதத்தை அடைவான். கிருதயுகத்தில் தியானத்தாலும் திரேதாயுகத்தில் யாகங்களாலும் துவாபர யுகத்தில் பூஜையாலும் உண்டாகும் பலன் கலியில் ஹரிகீர்த்தனத்தாலேயே கிடைத்துவிடும் என்ற இரண்டு ஸ்லோகங்களும் பாகவதத்தில் சொன்னபடியே இருப்பதால் அவைகளே இவைகள். அதுபோல் பல புராணங்கள்லேருந்து உதாரணத்து காட்டுறார். எல்லாம் ஒரே விஷயத்தை பல புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு. பித்ருசாஸ்திரம் நரகத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய கருட புராணத்திலே கஷ்டம் என்னடா விமோச்சனம் சொன்னால் பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு கருட புராணத்திலையும் தீர்மானமாக சொல்லியிருக்கு. அப்போ பாகவத்தில் சொல்லக்கூடிய அதே விஷயந்தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. அவைகளே இவைகள் என்று தோன்றுவதால் அங்கு பாகவத சந்தர்ப்பத்தில் சொன்ன ஹரிநாம மகாத்மியம் யாவும் இங்கு சொல்லத்தகும். மேலும் கிருதேயத்யாயன் என்ற கருட புராண வசனமும் தியாயன் கிருதே என்ற விஷ்ணு புராண வசனமும் சமமாக இருப்பதால் அதுவே இது என்று தோன்றுவதால் விஷ்ணு புராண சந்தர்ப்பத்தில் பகவன் நாம கீர்த்தனத்திற்கு சொன்ன பெருமை யாவும் இங்கு கொள்ளத்தகும். வேதோக்தமான சகல தர்மங்களின் பலனை தரவல்லது என்றும் சிறு நியமம் கூட இல்லை என்றும் ஆதலாலேயே சர்வ சுலபம் என்றும் நாமகீர்த்தனத்தின் பெருமை சிவரகசியத்திலும் இந்த விஷயமே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. எவருடைய நாம சங்கீர்த்தனம் ஒன்றே மகா பாபங்களின் கூட்டத்தை விரைவில் நாசம் செய்யுமோ, எவருடைய நாமம் 1000 கோடி கோதானத்தை காட்டிலும் சிறந்ததோ, எவருடைய நாமம் 1000 கோடி சிறந்த யாகங்களை காட்டிலும் அதிக புண்ணியம் உடையதோ, எவருடைய நாமம் கோடி கஜன யானைகளை தானம் பண்ணுறது கோடி கஜ தானத்தை காட்டிலும் அதிக புண்ணியம் உடையதோ, எவருடைய நாமம் கோடி சுவர்ண தானத்தை காட்டிலும் அதிக புண்ணியம் உடையதோ, எவருடைய நாமம் பல கோடி கன்யா தானத்தை காட்டிலும் அதிக புண்ணியம் உடையதோ, எவருடைய நாமம் கிளர் நிலம் அல்லாத விசால பூதானத்தை காட்டிலும் அதிக புண்ணியம் உடையதோ அந்த பரமேஸ்வரனை வணங்குகிறேன். அவ்வளோ புண்ணியமாக பகவான் நாம சங்கீர்த்தனம். இங்கு ஏகம் என்ற பதத்தால் ஒரே நாமகீர்த்தனம் சகல புண்ணிய சாதனம் என்று காட்டப்பட்டதாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அடிகளிலும் ஏகம் என்ற பதமே சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்த வாக்கியங்களில் எவருடைய நாமம் ஒன்று என்று வந்தபோதிலும் அந்த வாக்கியங்களில் கிரியாபதம் இல்லாவிடனும் முதல் ஸ்லோகத்தில் சொன்ன சங்கீர்த்தனம் என்ற கிரியாபதத்தை சேர்த்துக்கொள்வது நியாயமாகும். ஏனெனில் அதுவே சமீபத்தில் இருக்கிறது. இங்கு ஒரே நாமகீர்த்தனம் என்றது போல ஒரே நாமஸ்மரணம் ஒரே நாமஸ்ரவணம் இரண்டுமே சொல்லப்பட்டதாக ஊகித்து கொள்ளலாம். ஈஸ்வரனை நேரடியாக கீர்த்தனம் செய்ய முடியாது. எனவே நாம கீர்த்தனமே ஈஸ்வர கீர்த்தனமாகும். இப்படி கொல்லாவிடில் ஈஸ்வர கீர்த்தனம் என்னும் சொல் வீணாகும். ஒரே நாம சங்கீர்த்தனம் என்றபடியே ஒரே நாமஸ்மரணம் ஒரே நாமஸ்ரவணம் என்பதும் சித்தமாயிற்று. நாம சங்கீர்த்தனம் ஒன்றே என்பதால் மகாபாதகங்களை நாசம் செய்ய 2 தடவை கீர்த்தனம் தேவையில்லை என்றும் ஆயிற்று. ஒரு தடவை சொன்னாவே அது பலன் கொடுத்துரும். ஆசு என்ற பதத்திற்கு விரைவில் என்று பொருள் ஆகையால் 2 தடவை அல்லது பல தடவை கீர்த்தனம் செய்தால் அவ்வளவு காலம் கழித்தே பாவம் நாசமாகும் என்று சொல்ல நேரிடும். எனவே ஆவருத்தியினால் கால தாமதமாகும். ஆகையால் ஒரே சங்கீர்த்தனத்தாலேயே சீக்கிரம் பாவம் நாசமடைகிறது என்ற தாத்பரியம் சித்திக்கிறது. பல தடவை இவ்விஷயத்தை சொல்வது தாத்பரியத்தை நிர்ணயிக்க உதவுகிறது. ஜாதிஷ்டி என்கிற யாகத்தில் பரிசுத்தி முதலிய 5 பலன்களுக்கும் ஒரே சமயத்தில் அந்த யாகம் சாதனம் ஆவது போல் இங்கும் கொள்ளத்தகும். இதனால் ஒவ்வொரு கீர்த்தனத்திற்கு ஒவ்வொரு மகா பாதகமே நாசமாகும் என்ற சந்தேகம் நீக்கப்பட்டது. இல்லாவிடில் ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு ஜாதிஷ்டி செய்ய நேரிடும்.
அப்படி கொண்டால் இந்த ஸ்லோகத்திலுள்ள நாமகீர்த்தனம் ஒன்றே என்ற ஏக சப்தமும் ஆசு என்கிற சப்தமும் வீணாகும். ஆகையால் ஆசு சப்தமும் வீணாகும். அளவு கடந்த மகாபாதகங்களின் கூட்டமே இங்கு சங்கம் என்று சொல்லப்பட்டது. அடுத்த வாக்கியங்களாலும் இது நிர்ணயமாகிறது. அப்படித்தான் ராஜதந்திராதிஷு பரம் என்றபடி அதிகமான யாகம் யாக அதிகம் எனப்படும். எல்லா யாகங்களை காட்டிலும் அதிகமான யாகம் அஸ்வமேதமானபடியால் 1000 கோடி அஸ்வமேத பலன் நாமகீர்த்தனத்துக்கு உண்டு. இங்கு அதிக புண்ணியத்திற்கு ஒரு எல்லை காட்டாததினால் அளவு கடந்த புண்ணியம் நாமகீர்த்தனத்துக்கு உண்டு என்று சித்திக்கிறது. அளவு கடந்த அஸ்வமேதத்தினால் ஏற்படும் அளவு கடந்த புண்ணியம் நாமகீர்த்தனத்திற்கு உண்டு என்றும், அதுவும் ஒரே நாமகீர்த்தனத்திற்கு அளவு கடந்த அஸ்வமேத புண்ணியம் உண்டு என்றும் சொல்ல வேண்டும். ஆதலால் அத்தகைய புண்ணியத்தை தரும் ஒரு நாமகீர்த்தனத்திற்கே அளவு கடந்த மகாபாதகங்களை நாசம் செய்யும் திறமை இருக்கிறதென்றே சித்திக்கிறது. மகாபாதகங்கள் 5 என்கிற பிரசித்தியினால் அந்த 5 கூட்டமே இங்கு சங்கம் என்று சொல்லப்பட்டது என்று கொள்வதே நியாயம் என்று சொல்லலாகாது. இங்கு சங்கம் என்று சொல்லப்பட்டது என்று கொள்வதே நியாயம் என்று சொல்லலாகாது. இங்கு வசனத்தை விட்டு யுக்தியினால் பொருள் கொள்வோமாகில் அக்னிஷோமியும் பசுமாலபேத என்ற இடத்திலும் சாகஸ்திய வபாயா மேதச என்ற மந்திரத்தை விட்டு யுக்தியினாலேயே நிர்ணயம் செய்ய வேண்டி வரும். ஆகையால் இங்கு வசனம் இருப்பதால் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனத்திற்கே அளவு கடந்த அஸ்வமேத புண்ணியம் உண்டு என்றும், அளவு கடந்த மகாபாதகங்களின் கூட்டத்தை நாசம் செய்யும் சக்தி உண்டு என்றும் சித்திக்கிறது. ஆகையால் நாமஸ்மரணத்திற்கும் நாமகீர்த்தனத்திற்கும் நாமஸ்ரவணத்திற்கும் வேதோக்தமான சகல தர்மங்களின் பலன்களும் உண்டு என்றும், இதற்கு சிறு நியமம் கூட இல்லை என்றும், அதனாலேயே மிகவும் சுலபம் என்றும், நாமகீர்த்தனமே வேதோக்தமான எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது என்றும் சித்தாந்தம். மேலே வரும் மகாபாரத விஷ்ணு சஹஸ்ரநாம சந்தர்ப்பத்திலும் இந்த விஷயமே காண்பிக்கப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பிராயசித்தங்களாலும் பிரம்மஹத்தி முதலிய எல்லா பாபங்களும் பிரம்மஹத்தி முதலிய எந்த பாபங்கள் நசிக்குமோ அவை யாவும் நாமகீர்த்தனத்தாலேயே நசிக்கும் என்றும், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கர்மங்களாலும் மோட்சம் வரை எந்தெந்த பலன் கிடைக்குமோ அவை யாவும் நாமகீர்த்தனத்தாலேயே கிடைக்கும் என்றும், இந்த காரணத்தாலேயே வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பிராயசித்தங்களை காட்டிலும் எல்லா தர்மங்களை காட்டிலும் நாமகீர்த்தன ரூபமான தர்மமே சிறந்ததென்றும், இது மிகவும் சுலபம் என்றும், பரமஹம்ச மகாமுனிவர்கள் வரை யாவருக்கும் இதில் அதிகாரம் உண்டென்றும் காட்டுவதற்கே தர்மபுத்திரன் பீஷ்மரை சர்வ தர்மங்களை விட சிறந்த தர்மம் எது என்று கேட்டார் என்று வைஷம்பாயன வாக்கியத்தின் பாஷ்யத்தினால் காட்டப்பட்டது. அந்த தர்மமும் ஸ்தோத்திர ரூபமானதே என்று பீஷ்மரால் சொல்லப்பட்டது. அந்த ஸ்தோத்திரமும் நாமகீர்த்தன ரூபமானதே என்று பாஷ்யக்காரரால் அதாவது ஆதிசங்கரால் என்று பாஷ்யக்காரரால் நிர்தாரணம் செய்யப்பட்டது. விஷ்ணு புராணத்தில் உள்ள தியாயன் கிருதை என்ற ஸ்லோகத்தை உதாகரித்தால் அந்த ஸ்லோகத்தின் முன்பின் சந்தர்ப்பங்களை ஆலோசித்து பார்த்து ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனத்திற்கே வேதோக்தமான சகல தர்ம பலனும் உண்டு என்றும், சிறு நியமம் கூட இல்லை என்றும், அதனாலேயே சுலபம் என்றும், யாவருக்கும் இதில் அதிகாரம் உண்டு என்றும் தெளிவாக காட்டப்பட்டது. மறுபடியும் அந்த விஷ்ணு புராணத்திற்கு உபபலமாக வெகு புராணங்கள், இதிகாசங்கள் இவைகளின் சந்தர்ப்பங்களை காட்டி அவைகளிலும் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே எல்லா தர்மங்களையும் விட சிறந்ததென்று திடம் செய்யப்பட்டது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் விஸ்வநாமத்திற்கு விஷ்ணு வஷட்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வநாமத்திற்கு பாஷ்யத்தில் விஸ்வநாமத்திற்கு அடுத்தபடியாக விஸ்வநாமத்திற்கு வியாக்கியானம் செய்வதற்கு முன் நாம மகிமையை சொல்லும் பல பிரமாண வாக்கியங்களை உதாகரிப்பதன் மூலம் பிரகிருதமான தர்மம் நாமகீர்த்தனமே என்று ஸ்தூணாநிகன நியாயத்தினால் திடம் செய்யப்பட்டது. இங்கே பாஷ்ய சந்தர்ப்பத்தில் தன்வசம் எழுந்த நாமகீர்த்தனம் செய்தாலும் சிம்மத்தை கண்ட மிருகங்கள் போல பாபங்கள் ஓடிவிடும். சாதாரண மிருகங்கள் போல பாபங்கள் ஓடிவிடும். நாமகீர்த்தனமே குப்பைகளை அக்னி போல் எல்லா பாபங்களையும் பொசுக்கிவிடும். நரகத்தை தரும் மிகவும் உக்கிரமான கலிகல்மஷம் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனத்தாலேயே நாசமாகும். தெரிந்தோ தெரியாமலோ வாசுதேவ கீர்த்தனம் செய்தால் தண்ணீரில் பட்ட உப்பு போல பாபம் கரைந்துவிடும். ஒரு தரம் கோவிந்த நாமத்தை சொன்னாலும் பல பிறவிகள் செய்த பாபங்கள் அனலில் பட்ட பஞ்சு போல பொசுங்கி போகும். ஹரி என்ற 2 எழுத்தை ஒரு தரம் உச்சரித்தவன் கூட மோட்சத்திற்காக மூட்டை கட்டிவிட்டான்.
ஒரு தரம் கிருஷ்ணனை வணங்கினாலும் 10 அஸ்வமேத யாகத்திற்கு சமமாகாது. ஒரு தரம் கிருஷ்ணனை வணங்கினாலும் 10 அஸ்வமேத யாகம் கூட சமமாகாது. ஏனெனில் 10 அஸ்வமேதம் செய்தாலும் மறுபிறப்பு உண்டு. கிருஷ்ணனை வணங்கினால் மறுபிறவி இல்லை. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஏதும் படிக்க வேண்டாம். கோவிந்தா என்ற நாமத்தை சொல் போதும். நாராயணா என்ற நாமம் இருக்கிறது. வாக்கும் வசமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் மக்கள் நரகில் விழுகின்றனர் என்பதுதான் அதிசயம். நரக வேதனைப்படும் ஜீவனை பார்த்து, ஏனடா நீ கேசவனை பூஜிக்கவில்லையா என்று யமன் கேட்கிறான். கமலநயனா, வாசுதேவா, விஷ்ணு, தரணிதரா, அச்சுதா, சங்குசக்கரபானே, நீரே சரணம் என்று சொல்பவர்களை விட்டுவிடு, கிட்டே அணுகாதே என்று யமன் தன் தூதனுக்கு சொன்னான். கோடி கோதானம் பண்ணினாலும், காசியிலும் பிரயாகியிலும் கங்கா தீரத்திலும் கல்பகாலம் வாசம் செய்தாலும், 16,000 யாகம் செய்தாலும், மேருமலை அளவு சொர்ணதானம் செய்தாலும் கோவிந்த கீர்த்தனத்திற்கு ஈடாகாது. அளவு கடந்த பஞ்சமகா பாதகங்களை செய்தாலும் அவைகள் யாவும் கோவிந்த நாமத்தினால் உடனே நீங்கிவிடும். கிருஷ்ணநாம ஸ்மரணத்தினால் இடி விழுந்த மலை போல் பாவங்களால் ஆன பஞ்சரம், அதாவது கூண்டு, உடனே நொறுங்கிவிடும். இது முதலான வசனங்களால் சத்தையும் பக்தியும் இல்லாத போனாலும் நாம சங்கீர்த்தனம் சகல பாபங்களையும் நாசம் செய்து வேண்டும் என்று சொல்லப்பட்டது. மனதால் நினைத்தே வாயால் பேசுகிறான். எதை மனதால் நினைப்பானோ அதையே வாயால் பேசுகிறான் என்ற 2 வாக்கியங்களாலும் ஸ்மரணமும் தியானமும் நாமகீர்த்தனத்துக்குள் அடங்கியது. எவரை தியானம் செய்தால் நரகத்தை அடைய மாட்டானோ, எவரை சிந்தனை செய்வதற்கு சொர்க்க சுகம் கூட இடையூறாகுமோ, எவரிடம் லயித்த மனம் உடையவனுக்கு பிரம்மலோகமும் அல்பமோ, எவரை சாட்சாத்கரித்தவனுக்கு மோட்சம் சுலபமாகிறதோ அந்த அச்சுதனை கீர்த்தனம் செய்ததுமே பாவங்கள் நாசமாகும் என்கிற விஷயத்தில் என்ன ஆச்சரியம் என்று ஸ்ரீ பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை முடிக்கிறார். சர்வ சாஸ்திரங்களையும் கிளறி பார்த்து பல தடவை விசாரித்து எப்பொழுதும் நாராயணனை தியானம் செய்ய வேண்டும் என்றே நிர்ணயம் செய்யப்பட்டது என்று ஸ்ரீ வேதவியாசரால் ஸ்ரீமத் மகாபாரதம் முடிக்கப்பட்டது. சத்துவகுணத்துடன் ஹரி ஒருவனையே தியானம் செய்யுங்கள். எப்பொழுதும் ஓங்காரத்தை சொல்லுங்கள், கேசவனை தியானம் செய்யுங்கள். கேசவனை தியானம் செய்யுங்கள் என்று ஸ்ரீ ஹரிவம்சத்தில் கைலாச யாத்திரையில் ஹரிரேக சதாத்தியக என்ற மகேஸ்வரனாலேயே முடிக்கப்பட்டது. இதெல்லாவற்றின் அபிப்பிராயத்தை கொண்டே ஏஷமே சர்வதர்மானம் என்றபடி எல்லா தர்மங்களையும் விட நாமகீர்த்தனமே சிறந்தது என்று சொல்லப்பட்டது. இதுவரை சங்கரரின் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம். இந்த பாஷ்யத்தில் இத்தியாதி வசனைகி என்பதற்கு இது முதலான நாமகீர்த்தன மகிமையை சொல்லும் புராண வசனங்களை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று சொல்லப்பட்டது. நாமகீர்த்தனம் செய்தால் இன்ன பலன் உண்டாகும் என்ற நம்பிக்கையோ அல்லது பகவானிடம் திடபக்தியோ இல்லாதவனால் செய்யப்படும் நாமகீர்த்தனம் கூட பலனை தரவல்லது என்று அர்த்தம். இது நாமகீர்த்தனம் செய்தால் இன்ன பலன் உண்டாகும் என்ற நம்பிக்கையோ அல்லது பகவானிடம் திடபக்தியோ இல்லாதவனால் செய்யப்படும் நாமகீர்த்தனம் கூட பலனை தரவல்லது என்று அர்த்தம். யத்பக்தியா புண்டரீகாட்சம் என்ற ஸ்லோகத்தின் பாஷ்யத்தில் சொல்லப்பட்டது. இவ்வாறு பாஷ்யத்தில் நாமகீர்த்தனத்திற்கு ஸ்ரத்தையும் பக்தியும் கூட தேவையில்லை என்று சொல்வதன் மூலம் பாஷ்யத்தில் ஹிம்சை, பொருட்செலவு, தேசகால நியமம், உதவிக்கு ஒரு குரு கூட தேவையில்லை, உதவிக்கு ஒருவர் எதுவும் தேவையில்லை என்று ஆரம்பத்தில் சொன்னதே இங்கும் காட்டப்பட்டது. ஸ்ரத்தை கூட தேவையில்லை என்பதாலேயே நாமத்தை ஒரு தரம் சொன்னால் கூட போதும் என்றாயிற்று. ஆவர்த்தி செய்வதற்கு ஸ்ரத்தை வேண்டும் அல்லவா? ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய நாமகீர்த்தனத்திற்கு சொல்லப்பட்ட பாபநாசம் முதலிய சகல பலனும் இங்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் நாமகீர்த்தனத்தை ஸ்தோத்திர ரூபமாக எடுத்து சாதனை ஏதும் அபேட்சை இல்லை என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது நாமகீர்த்தனத்தை நாமகீர்த்தனமாகவே எடுத்து அதற்கு சாதனை ஏதும் அபேட்சை இல்லை என்று சொல்லப்பட்டது. தியாயன் என்ற வசனத்தால் ஆரம்பத்தில் தியானம், யக்ஞம், அர்ச்சனம் இவைகளின் பலன் ஸ்தோத்திர ரூபமான நாமகீர்த்தனத்துக்கே உண்டு என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது நாமகீர்த்தன ரூபமான நாமகீர்த்தனத்திற்கு தியானம் முதலியவைகளின் பலன் உண்டு என்று காட்டப்பட்டது. மனதால் நினைத்துதான் வாயால் சொல்ல முடியும் என்பதால் கீர்த்தனத்திற்குள் தியானம் அடங்கியிருக்கிறது என்று பாஷ்யத்தில் காட்டப்பட்டதால் கலி கல்மஷம் அத்யுக்ரம் சகுருத் ஸ்மிருதோபி கோவிந்தக என்பது முதலான வசனங்களால் ஸ்மரணத்திற்கு சொல்லப்பட்ட பலன் கீர்த்தனத்திற்கும் உண்டு என்றாயிற்று. ஏனெனில் கீர்த்தனத்திற்குள் ஸ்மரணம் அடங்கி இருக்கிறதென்றோ
இவ்வாறு நரகே பஷ்யமானஸ்து என்ற வசனத்தில் சொல்லப்பட்ட அர்ச்சனத்தின் பலனும் ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமக என்ற வசனத்தில் சொல்லப்பட்ட நமஸ்காரத்தின் பலனும் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனத்தாலேயே அடங்கிவிட்டது. நமஸ்காரம் அர்ச்சனத்தில் அடங்கிவிட்டதென்றோ? யஸ்மின் ன்யஸ்தமதீஹி என்ற விஷ்ணு புராண ஸ்லோகத்தின் அர்த்தம் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. இங்கு ன்யஸ்தமதிஹி என்பதால் அச்சுதனிடம் மனதை வைக்கும் தாரணையும், சிந்தனம் என்பதால் அச்சுதனை சிந்தனை செய்யும் தியானமும், நிவேசிதாத்ம மனசக என்பதால் அச்சுதனிடம் மனோலயமான சமாதியும், சேதசி யஸ்திதக என்பதால் அச்சுத சாட்சா்காரமும் சொல்லப்பட்டது. நரகம் என்றால் நரகமில்லை, நரஸ்ய கம் என்று பிரித்து பொருள் கொண்டால் சக்கரவர்த்தி சுகம் வரை நரனுடைய எல்லா சுகமும் என்று பொருள்படும். அந்த சுகம் யாவும் அச்சுத தாரணைக்கு சமமில்லை. அச்சுத சிந்தனத்திற்கு சொர்க்கமும் இடையூறாகும். அச்சுத சமாதியை அடைந்தவனுக்கு பிரம்மலோகமும் அல்பமாகும். அச்சுதனை சித்தத்தில் பார்த்தவனுக்கு முக்தியே பலன். இப்படி இருக்க அச்சுதனை கீர்த்தனம் செய்தவனுக்கு சகலபாவமும் நாசமாகும் என்பதில் ஆச்சரியம் என்ன? தாரணை, தியானம், சமாதி, சாட்சா்காரம் இவைகளை விட சிறந்த நாம கீர்த்தனத்தினால் பாவம் போகும் என்பதில் என்ன ஆச்சரியம்? சுத்வா தர்மான் அசேஷேன என்றும், கோதர்ம சர்வதர்மானாம் என்றும், ஏஷமே சர்வதர்மானாம் என்றும் சொன்ன 3 இடங்களிலும் சொல்லப்பட்ட சர்வதர்மங்களுடையவும் மத்தியில் தாரணை, தியானம், சமாதி, சாட்சா்காரம் என்ற இந்த தர்மங்களும் அடங்கிவிட்டதால் இந்த 4ஐயும் விட சிறந்தது நாமகீர்த்தனமே என்றாயிற்று. தர்ம சப்தத்தை ஞானத்திற்கு எப்படி சொல்லலாம் எனில், பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் என்றும், அஸ்வத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தவ என்றும் கீதாவசனங்களில் தர்ம சப்தம் ஞான விஷயத்தில் இருப்பதை காணலாம். மேலும் இங்கு தஸ்மின் அச்சுதை கீர்த்திதே என்ற வாக்கியத்தின்படி அச்சுத கீர்த்தனத்தால் பாபநாசம் மட்டிலும்தான் பலனா, வேறு பலன் உண்டா எனில் வேறு பலனும் உண்டு. முன்பு சொன்ன தாரணை, தியானம், சமாதி, சாட்சா்காரம் இவைகளை விட உயர்ந்ததான மோட்சம் முதலிய சகல பலன்களையும் தர சாமர்த்தியம் உண்டென்று சொல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பலன்களே சமீபத்தில் இருக்கின்றன. சமீபத்தில் உள்ள பலனை விட்டு வேறு பலனை கற்பித்தால் மீமாம்சையிலுள்ள ராத்திரி சத்ர அதிகரணத்திற்கு விரோதம் வரும். மேலும் இங்கு தாரணை, தியானம், சமாதி, சாட்சா்காரம் இவைகள் ஒன்றை விட ஒன்று சிறந்தது என்று காட்டிய பிறகு தத்ர அச்சுதே கீர்த்திதே என்று சொன்னதால் அச்சுத கீர்த்தனம் தாரணை முதலிய 4ஐயும் விட சிறந்ததென்று தெரிகிறது. இந்த ஸ்லோகம் கீர்த்தன ரூபமான கர்மாவிலேயே முடிகிறது. கீர்த்தன ரூபமான கர்மாவை விதிக்க வேண்டி தாரணை முதலிய 4இன் பலன் சொல்லப்பட்டது. கீர்த்தன ரூபமான கர்மாவை விதிக்காவிடில் தாரணை முதலியவைகளின் உயர்வை காட்டியது வீணாகும். மேலும் கீர்த்தனத்தை காட்டிலும் தாரணை முதலியவைகளின் பெருமையை சொல்லிற்று எனில் இது கீர்த்தன பிரகரணமானபடியால் பொருந்தாது. ஆதலால் தாரணை முதலியவைகளை விட கீர்த்தனமே சிறந்தது என்று சித்திக்கிறது. இவ்வாறு தாரணை முதலியவைகளை விட நாம கீர்த்தனம் சிறந்தது என்பது அர்த்தவாதம் ஆகாது என்பதற்கு ஸ்ரீ பராசரரால் விஷ்ணு புராணத்தில் அவசேனாபி என்னாம்னி என்று ஆரம்பித்து சொன்ன அவ்வளவு ஸ்லோகங்களும் பிரமாணமாகும். இந்த இடத்தில் தாரணை முதலிய 4 தர்மங்களை விட நாம கீர்த்தனமே சிறந்ததென்று காட்டப்பட்டது. அதனால் நாம கீர்த்தனமே சகல தர்மங்களையும் விட சிறந்ததென்று சித்திக்கிறது. இங்கு சொன்னபடி தியானத்திற்கு அவ்வளவு பெருமை உண்டாகில் தியானத்தை விட சிறந்த நாம கீர்த்தனத்திற்கு கேட்கவும் வேண்டுமா? மேலே சொன்ன பாரத ஹரிவம்ச வசனங்களால் தியானத்தை விட நாம கீர்த்தனம் சிறந்தது என்று காட்டப்பட்டது. தேயோ நாராயண சதா என்ற பாரத வசனத்திற்கு எல்லா தர்மங்களையும் சொல்லும் எல்லா சாஸ்திரங்களையும் பல தடவை விசாரித்து பார்த்ததில் சகுண நிர்குண விஷயமான தியானம் ஒன்றே சாரமாக கிடைக்கிறது என்பதே பொருள். இங்கு வேறு விதமாக பொருள் கொள்ள முடியாது. சகுண தியானம்தான் என்று ஒரு பட்சமாய் கொள்ள இடமில்லை. தியானம் முற்றின நிலையே சமாதியாக இருப்பதால் சமாதியும் தியானத்தாலேயே குறிப்பிடப்பட்டது. இம்மட்டிலும் அல்ல, சம்சாரத்திற்கு மூலமான அவித்தியை போக்கும் ஞானத்தை விட நாம கீர்த்தனம் சிறந்ததென்று பாஷ்யத்தில் காட்டப்பட்டது. சகுருத் உச்சரிதம் ஏன என்ற வசனத்தினால் மோக்ஷாதி சகல பலனையும் ஒரு தரம் செய்த நாம கீர்த்தனமே தரவல்லது என்று கிரந்தத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதென்றோ? ஞானத்தை காட்டிலும் கீர்த்தனம் சிறந்தது என்பது பொருந்தாது. ஏனெனில் ஞானம் இல்லாவிடில் கீர்த்தனம் மட்டும் மோட்ச சாதனமாகாது. அது உண்மைதான். ஆனால் கீர்த்தனம் இல்லாவிடில் ஞானம் மட்டிலும் சித்திக்குமா என்ன? ஞானம் கீர்த்தனத்திற்கு அதீனமாக இருப்பதால் கீர்த்தனமே சிறந்ததென்றாம்.
இந்த கீர்த்தனமே சிறந்தது என்றோம். மண்டலாதீஸ்வரனான மகாராஜன் வைத்தியனை விட சிறந்தவன் ஆயினும் மகாராஜனை ரோகத்திலிருந்து காப்பாற்றிய வைத்தியன் மகாராஜனை விட சிறந்தவன் ஆவது போல ஞானம் ராஜாவாயினும் கலிகல்மஷமாகிய ரோகத்தினால் பிடிக்கப்பட்டிருப்பதால் அந்த பிரதிபந்தகத்தை நிவர்த்திக்கும் நாமகீர்த்தனம் ஞானத்தை விட சிறந்தது என்றாகிறது. இந்த சகசிரநாம பாஷ்யத்திலேயே நாமகீர்த்தனம் ஞான சாதனம் என்று ருக்வேத வாக்கியத்தால் நிரூபிக்கப்பட்டது. அந்த வாக்கியத்தின் பாஷ்யத்தை பிறகு காட்டுவோம். இங்கு பாஷ்யத்தில் காட்டப்பட்ட ஹத்யாயுதம் பான சகசிரமுக்ரம் என்றபடி கோவிந்த நாம கீர்த்தனத்திற்கு பிரம்மஹத்தி, சுராபானம், பரஸ்திரி கமனம், திருட்டு முதலிய அளவு கடந்த பாபங்களை போக்க வல்லமை உண்டென்று பொருள். உடனே பாவம் போகும் என்பதால் ஆவர்த்திக்கு அவகாசமில்லை. ஒரே நாமத்தால் எல்லா பாவமும் போய்விடும் என்று பொருள். ஒவ்வொரு பாதகத்திற்கு ஒவ்வொரு நாமம் என்றபடி கோடி பாதகத்திற்கு கோடி நாமம் என்று சொல்லாமல் ஒரே நாமத்திற்கு கோடி பாதகமும் போய்விடும் என்று சொல்லப்பட்டது. ஒரே நாமம் போதும் என்று சொல்லப்பட்டது. பிறகு மேலே ஒரே நாமத்திற்கு கோடி பாதகமும் போய்விடும் என்று சொல்லப்பட்டது. பிறகு மேலே பாஷ்யத்தில் கோடிதானம் என்ற வசனத்தின் படி கோதானம் முதலிய புண்ணியங்கள் கோவிந்த நாமத்திற்கு சமமாகாது என்ற வசனத்தாலும் ஒரு தரம் சொன்ன கோவிந்த நாமமே கோதான பலனை தரும் என்று சித்திக்கிறது. இதனால் விதிக்கப்பட்ட கோவிந்த நாம கீர்த்தனம் எவ்வளவு செய்ய வேண்டுமெனில் பசுநாய ஜேத என்பது போல் ஒரு தரமே சொல்ல வேண்டும் என்று சித்திக்கிறது. கோடி தரம் நாமம் சொன்னால்தான் கோதான பலன் சித்திக்கும் என்ற பட்சத்தில் கோதானமும் ஒரு தரம் செய்த கோவிந்த கீர்த்தனத்திற்கு சமமாகாது என்ற வசனம் வீணாகும். ஆகையால் கோதான பலன் ஒரு நாம கீர்த்தனத்திற்கே உண்டு. பிரம்மஹத்தி முதலிய கோடி மகாபாதகங்களும் ஒரு நாம கீர்த்தனத்தாலேயே நாசமாகும். பாகவதம் 6வது ஸ்கந்தம் அஜாமில உபாக்கியானத்தில் இந்த அஜாமல் மங்களத்தை தரும் ஹரிநாமத்தை எதிர்பாராமல் சொல்லிவிட்டதால் கோடி ஜென்ம பாபங்களுக்கு பரிகாரம் செய்தாகிவிட்டது என்பதால் ஒரு தரம் செய்த நாம கீர்த்தனமே கோடி ஜென்ம பாபங்களை நாசம் செய்து முக்தியை தந்துவிடும் என்றாயிற்று. மனிதர்களுக்கு பாபங்களை போக்கிக் கொள்ள நாராயண நாம கீர்த்தனம் ஒன்றே போதும். இதற்கு அஜாமலனே சாட்சி என்று தர்மராஜரும் தன் தூதர்களை பார்த்து சொன்னார். இவ்வாறு விஷ்ணு புராணம் 6வது அம்சத்திலும் பாகவதம் 12வது ஸ்கந்தத்திலும் பிருகன்னாரதியம் முதலிய வெகு புராணங்களிலும் சொல்லப்பட்ட நாம மகிமை மகாபாரதத்தில் சுட்பா தர்மான் அசேஷன என்ற இடத்தில் சொல்லப்பட்ட நாமகீர்த்தன ரூபமான தர்மத்திற்கு உறுதுணையாக இருப்பதால் பாரதம் முதலிய இதிகாச புராணங்களில் அபிப்பிராய பேதமின்றி சொல்லப்பட்ட நாம மகிமையை முதலிய இதிகாச புராணங்களில் அபிப்பிராய பேதமின்றி சொல்லப்பட்டதால் மகிமை திடப்படுத்துவதற்காக இங்கு சகசிரநாம பாஷ்யத்திலும் பாஷ்யக்காரரால் பல வசனங்கள் உதாகரிக்கப்பட்டன. தர்மபுத்திரர் முதல் கேள்விக்கு பதிலாக பவித்ராணம் பவித்ரம் என்ற வசனம் பீஷ்மரால் சொல்லப்பட்டது. அதற்கு அந்த பரமபுருஷனை தியானம் செய்வதாலும் தரிசனம் செய்வதாலும் கீர்த்தனம் செய்வதாலும் ஸ்துதி செய்வதாலும் வந்தனம் செய்வதாலும் தத்துவ ஞானத்தை தந்து பாவங்களை போக்குகிறான் என்பதால் மிக்க பவித்திரமாகிறான் என்று பாஷ்யம் இங்கு காட்டப்பட்ட பிரமாண வாக்கியங்கள். பகவன் நாம கீர்த்தனம் துரும்புகளில் பட்ட தீ போல் எல்லா பாவங்களையும் அழித்து விடும். சிம்மத்தை கண்ட மிருகங்கள் போல் நாம கர்ஜனையை கேட்டு பாவங்கள் நடுங்கும். தவங்களிலும் கர்மங்களிலும் உள்ள குறைபாடுகளை நீக்கி கிருஷ்ணநாம ஸ்மரணமே சிறந்த பிராய்ச்சித்தம். ஸ்நானம் முதலிய எல்லா கர்மங்களிலும் நாராயணனை தியானம் செய்வதே பாவங்களுக்கு பிராய்ச்சித்தமாகும். சம்சாரமாகிய பாம்பு தீண்டியவனுக்கு கிருஷ்ணநாமமே விஷத்தை போக்குவதாகும். எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் மங்கள ஸ்வரூபனான ஹரியை நினைப்பவர்களுக்கு ஹரியை நினைப்பவர்களுக்கு கெடுதலே வராது. ஜனார்த்தனனை எப்பொழுதும் தியானம் செய்வதே சிறந்த தற்காப்பு. அச்சுதனை ஆசிரித்தவனை யார் ஹிம்சிக்க முடியும்? மோட்சத்தை தர விரும்பும் ஹரி முதலில் ஆயுள், ஆரோக்கியம், பொருள், போகம் இவைகளை தருகிறார். நினைத்த மாத்திரத்தில் கிளேசங்களை நீக்க வல்ல அச்சுதனை எல்லாவற்றையும் விட்டு சிந்திக்கலாகாதா? 1000 கங்கா ஸ்நானத்தாலும் கோடி புஷ்கர ஸ்நானத்தாலும் போகும் பாவம் ஹரியை நினைத்ததுமே போய்விடுமே. ஒரு கணம் நாராயணனை நினைத்த அளவில் எல்லாம் கைகூடுமாகில் அவனே கதி என்றிருப்பவர்களுக்கு கேட்கவும் வேண்டுமா? விஷ்ணு தியானம் இல்லாமல் ஒரு கணம் வீண் போனாலும் பெரிய பொருள் களவு போய்விட்டது போல வருந்த வேண்டும்.
விஷ்ணு தியானம் இல்லாமல் ஒரு கணம் வீண் போனாலும் பெரிய பொருள் களவு போய்விட்டது போல வருந்த வேண்டும். ஜகத்குருவான ஜனார்த்தனனை எப்பொழுதும் நினைக்கும் மனிதன் எல்லா துன்பங்களையும் விட்டு எல்லா சுகங்களையும் அடைகிறான். மதுசூதனனை ஆசைத்தவன் ஜனனம், மூப்பு, மரணம் என்ற முதலைகளுள்ள சம்சார சாகரத்தை கடக்கிறான். கிளம்பிய புதரை கொளுத்துவது போல சித்தத்தில் ஜொலிக்கும் விஷ்ணு கல்மஷங்களை கொளுத்து விடுகிறார். இது முதலான வசனங்களை காட்டி பாஷ்யத்தில் நாமகீர்த்தனம் சகல பாபங்களையும் நீக்கும் என்றும் இகபர லாபங்களை தரும் என்றும் திடமாக நிரூபிக்கப்பட்டது. இவ்வாறே மேற்படி சகஸ்ரநாம பாஷ்யத்தில் நாராயண நாமத்திற்கு உரை எழுதும்போது நாராயணா என்ற நாமம் இருக்கிறது, வாக்கும் வசமாக இருக்கிறது, ஆயினும் நரகத்தில் வீழ்கின்றனரே என்ற வசனம் உதாகரிக்கப்பட்டது. சுவ்ரதக என்ற நாமத்தின் வியாக்கியானத்திலும் சோபனமான விரதம் உடையவன் சுவ்ரதன் என்று சொல்லி சகுர்தேவ பிரபன்னாய தபாஸ்பிரிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் பிரதமம. இது ராமனுடைய வாக்கியம். ஒரு தரம் என்னை பஜனம் செய்தாலும் அவனுக்கு எப்பொழுதும் எங்கும் அபயம் தருவது என் விரதம் என்ற ஸ்ரீ ராமாயண வசனத்தை உதாகரித்ததாலும் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே எல்லா விதத்திலும் அபயம் தரும் என்று காட்டப்பட்டது. இங்கு சொன்ன பிரபத்தி, சிரவணம், கீர்த்தனம் முதலிய 9 விதமானது என்று அறிய வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் நாமகீர்த்தனம் சகல பாபங்களையும் போக்கி மோட்சம் முதலிய சகல பலன்களையும் தரவல்லது என்பதற்கு விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்தில் உள்ள வசனங்கள் பிரமாணமாக காட்டப்பட்டன. சகஸ்ரநாமங்களில் உள்ள ஒவ்வொரு நாமத்திற்குமே எல்லா பலன்களையும் தர சக்தி உண்டு. சகஸ்ரநாமங்களையும் படிக்க சக்தியற்றவர்கள் ஏதாவது ஒரு நாம கீர்த்தனத்தாலேயே எல்லா பலன்களையும் பெறலாம். எந்தெந்த நாமத்தை எந்தெந்த பலனுக்காக சொல்ல வேண்டும் என்பது இங்கு காட்டப்படுகிறது. அனந்த சக்தியுடைய நாமங்கள் நாம் விரும்பிய பலனை மட்டும் விரும்பியபடி தருகிறது. வாசுதேவா, அச்சுதா, அனந்தா, சத்யா, அஜ, புருஷோத்தமா, பரமாத்மா, ஈஸ்வரா என்ற நாமங்களை கீர்த்தனம் செய்வதால் முக்தி கிடைக்கும். தர்மகிருத்து, தர்மகுப்பு, தர்மி, தர்மாத்மா, விஸ்வகிருத்து, சுச்சிஷத்து, விஷ்ணு, யஜ்ஞாங்கா, புஷ்கராட்சா, அதோக்ஷஜா, சுச்சிஸ்ரவா, சிபிவிஷ்ட, யக்ஞேசா, யக்ஞவாகனா என்ற நாமங்களை சொல்வதால் சிறந்த தர்மங்களின் பலன் கிடைக்கும். ஸ்ரீதரா, ஸ்ரீசா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீநிகேதனா, ஸ்ரீயப்பதி, ஸ்ரீதரா, ஸ்ரீதா, ஸ்ரீசா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீநிகேதன, ஸ்ரீயப்பதி, ஸ்ரீதர, ஸ்ரீமன்னு, ஸ்ரீவத்சலாஞ்சன, நிருசிம்மா, துஷ்டகமன, ஜெய, விஷ்ணு, திரிவிக்ரம இந்த நாமங்களை சொல்வதால் பொருள் கிடைக்கும். காமபிரத, காந்தா, காமபிரத, காந்தா, காமபாலா, ஹரி, ஆனந்த, மாதவா இந்த நாமங்களை சொல்வதால் ஆசைகள் நிறைவேறும். ராமா, பரசுராமா, நிருசிம்மா, விஷ்ணு இந்த நாமங்களை சொல்வதால் பயம் நீங்கும். இந்த நாமங்களை சொல்வதால் பயம் நீங்கும். ரிஷிகேஷா என்று சொல்வதால் எல்லா விதமான நேத்திர வியாதிகளும் நீங்கும். திரிவிக்ரம நாமத்தை சொல்வதால் வெற்றி கிடைக்கும். புருஷோத்தம நாமத்தை சொல்வதால் வித்யை வரும். தாமோதர நாமத்தை சொல்வதால் பந்தம் நீங்கும். கேசவா, புண்டரிகாட்சா, அச்சுதா, அமிர்தா என்ற நாமங்களை மருந்து சாப்பிடும்போது சொல்ல வேண்டும். பிராஜிஷ்ணு, அக்னி, பானு என்னும் நாமங்களால் உதவி கிடைக்கும். யுத்தத்திற்கு செல்பவன் அபராஜிதா என்ற நாமத்தை சொல்ல வேண்டும். பாதளத்தில் நரசிம்மனையும் ஜலத்தில் வராகனையும் நினைக்க வேண்டும். திக்விஜயம் செல்லும் அரசன் 4 திக்குகளிலும் சக்ரி, கதி, சார்ங்கி, கட்கி என்ற 4 பெயர்களையும் நினைக்க வேண்டும். அஜித, சர்வேஸ்வரா, புருஷா என்ற நாமங்களை எல்லா விவகாரங்களிலும் நினைக்க வேண்டும். வழுக்கினாலும் விழுந்தாலும் தூங்கினாலும் நாராயணா என்று சொல்ல வேண்டும். கிரகாச்சாரம், பீடை, வனவாசம், தேசபாதை, விரோதியால் வரும் கஷ்டம், காமபாதை, சிங்கம், புலி முதலிய சங்கடம், காரிருள் இவைகளில் நரசிம்மனை நினைக்க வேண்டும். தாகம் எடுத்தால் ஜலசாயியை நினைக்க வேண்டும். விஷபாதை நீங்குவதற்கு கருடத்வஜனை நினைக்க வேண்டும். ஸ்நானம், பூஜை, ஹோமம், வந்தனம், பிரதட்சிணம் முதலியன செய்யும் பொழுது வாசுதேவனை சொல்ல வேண்டும். பணத்தை பெட்டியில் வைக்கும்போது தானியத்தை குதிரையில் வைக்கும் போதும் அனந்தா, அச்சுதா என்று சொல்ல வேண்டும். நாராயணா, சார்ங்கதரா, ஸ்ரீதரா, புருஷோத்தமா, வாமனா, கட்கி முதலிய நாமங்களை துஸ்வப்னங்கள் கண்டால் சொல்ல வேண்டும்.
காற்றாலும் தீயாலும் வீடு எரியும் போது பிரளய ஜலத்தில் பள்ளி கொண்டவரை நினைக்க வேண்டும். மந்த புத்தியாகி படிப்பு ஏறாதவன், பிறரால் புத்தி கெடுக்கப்பட்டவன், பிற மந்திரங்களால் மயங்கியவன், மிகவும் அலைகின்ற மனம் உடையவன் ஹயக்கிரீவனை நினைப்பதால் புத்தி கூர்மை பெறுவான். பலராமனை நினைப்பதால் உழவு தொழிலில் முன்னேறுவான். ஜெகத்பிதாவை நினைப்பதால் புத்திர பாக்கியத்தை பெறுவான். ஸ்ரீசனை நினைப்பதால் தம்பதிகள் விவாகத்தில் மங்களத்தை அடைவார்கள். காற்று, வெயில், தீ, ஜலம், சிறைவாசம், மரணம் முதலிய துக்கங்களில் அசோகனை நினைத்தால் சோகம் நீங்கும். சுயமாகவோ பிறருக்காகவோ இந்த நாமங்களை ஜபம் செய்வது தனக்கோ பிறருக்கோ அந்தந்த பலன்களை தரும். சர்வ வல்லமை உடைய சக்கரபாணியான தேவதேவனின் எல்லா நாமங்களுமே சர்வ வல்லமை உடையவை. எனவே எந்த நாமத்தையும் எப்போது சொன்னாலும் எந்த பலனும் சித்திக்கும், இதில் சந்தேகமில்லை. இங்கு இதன் பாஷ்யத்தின் அபிப்பிராயம் காட்டப்படுகிறது. சகஸ்ரநாம சங்கீர்த்தனா சக்தஸ்ய என்ற பாஷ்யத்தினால் சகஸ்ரநாமத்தையும் சொல்ல முடியாதவனுக்குத்தான் ஏகநாம கீர்த்தனம் என்று மயங்க வேண்டாம். சுத்வா தர்மான் என்ற வாக்கியத்தின் பாஷ்யத்தில் யாவருக்குமே நாமகீர்த்தனத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதால் சிலருக்கு தான் நாமகீர்த்தனத்தில் அதிகாரம் உண்டு என்பது மூட கல்பனையாகும். மேலும் விஷ்ணு புராணம் முதலிய ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண பிரமாணங்களின் ஒற்றுமையை காட்டி யாவருக்கும் அதிகாரம் உண்டு என்று நிர்ணயம் செய்திருக்கும் பொழுது சகஸ்ரநாமம் சொல்ல முடியாத சில பேருக்கு ஏகநாமத்தில் அதிகாரம் என்பது பொருந்தாது. ஆனால் ஒரே நாமத்தினால் எல்லா பலனும் சித்தித்து விடாது என்று நினைத்து சகஸ்ரநாமங்களையும் படிக்க திட விசுவாசம் இருந்த போதிலும் முடியாமல் இருப்பவனை கண்டு யாரோ ஒருவர் தயையினால் வாசனாத் வாசுதேவஸ்ய ஸ்ரீ ராம ராமேதி என்ற 2 ஸ்லோகங்களையும் அல்லது இரண்டில் ஒன்றையுமே படித்தாலும் பலனுண்டு என்று காட்டியிருப்பது அத்தகையவர்களின் ஈடுபாட்டை அனுசரித்தே என்று பாஷ்யத்தில் சொல்லப்பட்டதாக தெரிகிறது. சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய என்ற ஸ்லோகத்தை அர்த்தவாதம் என்று தள்ளிவிட முடியாது. ஒவ்வொரு நாமத்திற்கும் வெகு பலனை தரக்கூடிய சக்தி உண்டு என்ற பல வசனங்கள் பிரமாணமில்லை என்றாகிவிடும். பல நாமங்களை ஏற்க வேண்டி ஒரு நாமத்திற்கு மகிமை போதாது. மொத்தம் ஏக நாமம் சொன்னாலே எல்லா பலன்களும் கொடுத்துரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் இங்கே சொல்ல வர்றார். பல நாமங்கள் சொன்னால் தான் அந்தந்த நாமங்களுக்கு அந்தந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாமம் ராமராமன்னு சொன்னாவே எல்லா பலன் கொடுத்துரும். அதனால தான் சொல்கிறார் ஸ்ரீ ராமராமதி சகஸ்ரநாம தத்துல்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு எல்லா நாமங்களுடைய பலனையும் கொடுத்துரும் ராமநாமம் மட்டுமே அப்படின்னு அர்த்தமாகுது இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார். ஸ்ரீராம ராமேதி என்ற 2 ஸ்லோகங்களையும், அதாவது வாசனாத் வாசுதேவன் சொன்னாலும் சரி, ஸ்ரீ ராமராமன் சொன்னாலும் சரி, 2 ஸ்லோகங்களையும் எது சொல்லிடுது எதனா ஒன்று சொன்னாலும் பகவான் நாம சொன்னால் எல்லா பலன்களையும் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு. எதனா ஒரு வாசுதேவான்னு சொன்னாலும் சரி, ஸ்ரீராமான்னு சொன்னாலும் சரி, எதனா ஒன்று சொன்னாலும் எல்லா பலன்களையும் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கடைசியில் பாஷ்யக்காரராலே, அதாவது ஆதிசங்கராலே அதுதான் இங்கே சொல்கிறார். வாசுதேவஸ்ய ஸ்ரீராம ராமேதி என்ற 2 ஸ்லோகங்களையும் அல்லது இரண்டில் ஒன்றையுமே படித்தாலும் ராமராமான்னு சொன்னால் கூட பலனுண்டு என்று காட்டியிருப்பது அத்தகையர்களின் ஈடுபாட்டை அனுசரித்தே என்று பாஷ்யத்தில் சொல்லப்பட்டதாக தெரிகிறது. சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய என்ற ஸ்லோகத்தை அர்த்தவாதம் என்று தள்ளிவிட முடியாது. ஒவ்வொரு நாமத்திற்கும் வெகு பலனை தரக்கூடிய சக்தி உண்டு என்ற பல வசனங்கள் பிரமாணம் இல்லை என்றாகிவிடும். பிரமாணம் இருக்கிறது, அது பிரமாணம் இல்லைன்னு அர்த்தமாயிடும். புரியுதா? சர்வார்த்த சக்தி யுக்தஸ் என்ற ஸ்லோகத்தை அர்த்தவாதம் என்று தள்ளிவிட முடியாது. சர்வார்த்த சக்தி யுக்தஸ்னாவே எல்லா நாமத்துக்கும் சர்வார்த்த சக்தி, எல்லா பலங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு அர்த்தமாயிடுது. புரியுதா? அது அர்த்தவாதம்னு தள்ளிட முடியாது. அது மிகைப்படுத்தி சொல்லியிருக்கும் தள்ளிட முடியாது. புரியுதா? அப்புறம் ஒவ்வொரு நாமத்திற்கும் வெகு பலனை தரக்கூடிய சக்தி உண்டு என்ற பலன் வசனங்கள்னு பிரமாணம் இல்லைன்னு ஆகிடும். புரியுதா? அதனால் பல நாமங்களை ஏற்க வேண்டி ஒரு நாமத்திற்கு மகிமை போதாது என்று சொல்வது உசிதம் என்றாலும் ஒரே நாமத்திற்கு மகிமை உண்டு, பல நாமத்திற்கு மகிமை உண்டு என்ற 2 வாக்கியங்களுக்கும் விரோதமின்றியே பொருள் கொள்ள வேண்டும். பல நாமம் சொன்னாலும் எல்லா பலனும் கிடைக்கும், ஒரே நாமத்தை சொன்னாலும் எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு 2மே எடுத்துக்கினா தான் இங்கே கரெக்டாக பொருந்துது. சரி, ஏன்னா சாஸ்திரமே அப்படி தான், விஷ்ணு சாஸ்திரம் முடியும் போதே பல்ஸ்ருதி அப்படி தான் சொல்லியிருக்கு. ஸ்ரீ ராமராமன் சொன்னாவே 1000 சாஸ்திரம் பலனும் கிடைச்சிடும். இல்லை விஷ்ணு சாஸ்திரம் ஃபுல்லாக சொன்னாலும் அதுக்கு பல்ஸ்ருதி என்ன சொல்லி தர்மத்து காம மோட்சம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கல, அதே பலனும் உண்டு. அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. உனக்கு எதில் பிரியமாக இருக்குது? நிறைய நாம விஷ்ணு சாஸ்திரம் 1000 நாமம் சொன்னால் தான் உனக்கு விஷ்ணு சாஸ்திரம் சொன்னால் தான் திருப்தியாக இருந்தால் அப்படி சொல்லிட்டு போ. ராமராமன் சொல்கிறவங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது.
இப்போ ராமராமா சொல்கிறவங்க வந்து விஷ்ணு சாஸ்திரம் சொன்ன பலன் இல்லைன்னு இவங்களும் சொல்லக்கூடாது. ஒரு நாமத்தை சொல்கிறவங்க இந்த விஷ்ணு சாஸ்திரம்லாம் கால வரையும் டைம் வேஸ்ட்டு, அதை விட ராமராமன் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்க வந்து சொல்லக்கூடாது. விஷ்ணு சாஸ்திரம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. 1000 சஹஸ்ரநாமம் சொன்னாலும் அதே பலன்தான். ஒரே ராமராமான்னு சொன்னாலும் அதே பலன்தான். அதனால் யாரையும் குறைச்சி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டுத்துக்கும் பலன் சித்திக்கிறது. ஒரே நாமத்துக்கு மகிமை உண்டு, பல நாமத்திற்கும் ஒரே நாமத்திற்கு மகிமை உண்டு, பல நாமத்துக்கு மகிமை உண்டு என்ற 2 வாக்கியங்களுக்கும் விரோதமின்றியே பொருள் கொள்ள வேண்டும். யாருக்கு ஒரே நாமத்தினால் சகல பலனும் சித்திக்கும் என்கிற நம்பிக்கை உண்டோ அவனுக்கு ஒரு நாமகீர்த்தனமே போதும் என்றும், அந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் என்றும் சொன்ன பாஷ்யம் மிக பொருத்தமானது. புரியுதா? அப்படி அவங்களுக்கு விருப்பமானபடி நம்ம செய்யலாம். விஷ்ணு சாஸ்திரம் சொல்கிற விருப்பம் இருக்கும், விஷ்ணு சாஸ்திரம் சொல்லலாம். ராமராமன் சொல்கிற விருப்பம் ராமநாமம் சொல்லலாம். இதில் எதுவும் விரோதம் கிடையாது. எப்படி சொன்னாலும் பகவான் நாம சொல்ல போகிறேன், அதனுடைய பலனை காமிச்சிட்டோம். அது கண்டிப்பாக எல்லா பலன்களையும் கொடுத்தே தீரும். அதில் மட்டும் திருட நம்பிக்கை வேண்டும். இந்த முறையில் தான் சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய என்ற 3 ஸ்லோகங்களின் பொருளும் பொருந்துகிறது. ஈஸ்வரன் சர்வ வல்லமை உடையவனாயிருப்பதால் அவனுடைய நாமங்கள் சர்வ பலனையும் தரக்கூடியவைகளாக இருக்கின்றன என்ற வாக்கியம் அப்பொழுதுதான் பொருந்தும். எந்த நாமமும் எந்த பலனையும் தரும் என்றாகிறது. அப்படியாக நரசிம்ம முதலிய உக்கிரமான நாமங்கள் சத்ரு சம்மாரம் முதலிய உக்கிரமான பலனை தரும் என்றும், ஸ்ரீனிவாசா முதலிய சௌமியமான நாமங்கள் தனலாபம் முதலிய சௌமியமான பலனை தரும் என்றும் பிரித்து கூறியது. ஏனென்றால் பலனில் பேதமுள்ள அதிகாரிகளில் பேதம் இருப்பதால் அன்றி நாம மகிமையில் பேதம் இருப்பதால் இல்லை. புரியுதா? நீ எப்படி விரும்புறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு அந்த நாமங்களை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியதே தவிர, பழங்களை நரசிம்மான்னு சொன்னால் கூட பழம் நிறைய சொத்து சுகங்களை கொடுக்கும். புரியுதா? சௌமியான்னு சொன்னால் கூட பகவான் சத்ரு சமாரத்தையும் பண்ணி தீரும். சௌமிய நாராயணா அப்படின்னு சொன்னால் கூட சத்ரு சமாரம் பண்ணியே தீரும். அதனால் இதுக்கு அந்த சக்தி இல்லை, அதுக்கு இந்த சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா சக்தியும் உண்டு. அதான் சொல்ல சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய அப்படின்னு அர்த்தம். இதுதான் பொருத்தமாக இருக்குது. சரி, சௌமியமான பலனின் தர்மம்னு பிரித்து கூறியது. ஏனென்றால் பலனில் பேதமுள்ள அதிகாரிகளின் பேதம் இருப்பதால் அன்றி நாம மகிமையில் பேதம் இருப்பதால் இல்லை. சர்வ வல்லமை உடைய ஒரே பரபிரம்மத்தின் வாசகங்களான நாமங்கள் யாவும் அந்த பரபிரம்மத்தை ஆசிரித்து பலனை தருவதால் பரபிரம்மத்திற்குள்ள எல்லா பலனையும் தரவல்ல சக்தி அவன் நாமத்திற்கே உண்டு என்று சொல்ல வேண்டும். சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய என்ற வசனம் இப்பொழுதுதான் பயனுடையதாக ஆகும். சரி, அள்ளி கொடுக்கும் வள்ளலாகிய குபேரபுத்திரனுக்கு அல்பதானம்தான் செய்வான் என்பது அவமானமாகாது போல சர்வ பலனையும் தரவல்ல பகவன் நாமத்திற்கு சில பலனைத்தான் தர முடியும் என்பது அவமானமாகும். அல்ப பலனை அவன் விரும்பியதால் தந்ததே அன்றி அவன் எந்த பலன் விரும்பினாலும் அந்த பலனை பக்தனுக்கு பகவான் கொடுத்தாரே தவிர அதை விட பெரிய பலன் கேட்டால் பகவான் கொடுத்துருப்பார். அதனால் அல்ப பலனை அவன் விரும்பியதால் தந்ததே அன்றி நாமகீர்த்தனம் மகா பலனை சுயமாகவே தரவல்லது. அல்ப பலனைத்தான் தரும் என்பது இங்கு பொருத்தமில்லை. எனவே இப்படித்தான் அர்த்தம் கொள்ள வேண்டும். வேறு விதமாக பொருந்தாவிடில் சொன்ன விஷயம் விரோதமின்றி பலமாக சித்தித்து விட்டது என்று மீமாம்சா வார்த்திகக்காரரும் சொல்லியிருக்கிறார். சர்வார்த்த சித்திம் ஆப்னோதி என்றும் யத்வாபி ரோச்சதே நாமதத்து சர்வார்த்தேஷு கீர்த்தயேத்து என்றும் சொன்ன வசனங்களால் நாமம் சகல பலனையும் தரவல்லது என்று பல தடவை சொல்லப்பட்டது. சரி, இதோட நம்ம கொஞ்சம் நிறுத்திப்போம். அடுத்தது மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் படிக்கலாம். அப்போது என்ன சொல்லியிருக்கு? சர்வார்த்தேஷு கீர்த்தயேத்து என்று சொன்ன வசனங்களால் நாமும் சகல பலன்களையும் தரவல்லது என்பது பல தடவை சொல்லப்பட்டது. இதுதான் பிரமாணம். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாத சங்கீதன் கி ஜெய். ஸ்ரீ பிரேமேந்திர சத்குரு महाराज की जय. मामलम परिवार की जय. श्री भगवान बोधेंद्र स्वामी की जय. सकल साधु मंडली की जय. श्री प्रभुपाद की जय. सकल साधु मंडली की जय. राम 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 साधु मंडली की जय. श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम।